ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களை சந்திக்க நாங்கள் உங்க பாதத்துல இன்றைக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லுகிற எல்லாரும் உங்க வலது கையை உங்க உச்சந்தலையின் மேல வைத்து இப்ப ஜெபிக்க போறேன். என்னை திருப்தி ஆக்குங்க உம்முடைய தயவுனால. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, முச்செடியில் தோன்றினவருடைய தயை யோசேப்பின் உச்சந்தலையின் மேல் இறங்குவதாக. முச்செடியில் தோன்றினவருடைய தயை ரகதரபால. இந்த முச்செடியில் தோன்றினவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாய் அடிமையாய் இருந்தவர்களை திசை திருப்பி ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கைக்கு நடத்த போகிறது தான் அந்த தயை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த தயவு என்னை சந்திக்கட்டும். இந்த ஃபேவர் உங்களை சந்திச்சா நீங்கள் காத்திருக்கிற காத்திருப்புகளாக நம்ம போன வாரத்தில் வாசித்தோமே, தியானிச்சோமே. when the favor meets a person, God will approve anything he is asking. அந்த மனுஷன் எதை கேட்டாலும் அன்றைக்கு யோசேப்பு, அன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி நெகேமியா கேட்டதை அந்த ராஜா கொடுத்தார். எஸ்தருக்கு அந்த தயவு கிடைக்கும் போது எஸ்தர் கேட்டதோட அதிகமாக அன்றைக்கு எஸ்தர் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு ஜெபிங்க. நீங்கள் எதை கேட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். எனக்கு ஒரு சுகம் வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும், என் சூழ்நிலைமைகள் மாறணும், எனக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறணும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கடினமான சூழ்நிலைமைகள் மாறணும், ஆவிக்குரிய சில போராட்டங்கள் எனக்கு மாற வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ஃபேவர் உங்கள் மேலே இருந்தால் everything will be sanctioned and everything will be approved. இன்னைக்கு அந்த ஃபேவர் நமக்கு வேணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா, I need this favor Lord. எஸ்தர் ராஜாத்தை கேட்ட பொழுது ராஜா சொன்னார், ஆஸ்தி என்கிட்ட இருக்கிற ராஜ்யத்துல பாதி கூட உனக்கு தருகிறேன். whatever you ask it will be granted. if you are a woman of favor, whatever you ask it will be granted. நீங்க அந்த தயவை பெற்றுள்ள ஸ்திரியா இருந்தீங்கன்னா நீங்க எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கேட்கறதை விட அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க. இப்போ உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, எனக்கு அந்த தயவு வேணும், எனக்கு அந்த தயவு வேணும், உங்க தயவு என நிறைக்கணும். அன்றைக்கு நப்தலின் கோத்திரத்தின் மேல கர்த்தருடைய தயவு பூரணமாய் சாட்டிஸ்ஃபை பண்ணினதே, அந்த மாதிரி உங்க தயவு வானத்தை திறந்து இந்த வேளையில எங்கள் மேல இறங்கட்டும். என் மேல இறங்கட்டும்னு கேளுங்க சகோதரி, என் மேல இறங்கட்டும்னு கேளுங்க. என் மேல இறங்கட்டும். நான் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியான தேவ தயவு இன்றைக்கு என் மேல இறங்கட்டும். நான் நீண்ட நாட்களாக செபித்தும் எனக்கு கிடைக்காதது, என் பெருமூச்சுக்கு எனக்கு கிடைக்காதது, இப்பொழுது இந்த தயை ஒருவேளை என்னை சந்திக்குமானால் நீண்ட நாட்களாக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அப்ரூவலே வரலையே, அந்த ஜெபம் கேட்கப்படவே இல்லையே, கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லவில்லையே என்று சோர்ந்து போயிருந்தா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, உங்க ஃபேவர் என் மேல இறங்கட்டும், என் உச்சந்தலையின் மேல இறங்கட்டும். அந்த யோசேப்பின் உச்சந்தலையின் மேல இறங்கின அந்த ஃபேவர் இன்றைக்கு என் மேல இறங்கட்டும். நான் ஜெபத்துல எதை கேட்கிறேனோ தேவ சித்தத்தின்படி கேட்டு அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. This favor will make you a person. Rabaka Shigadara உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு ஹாலாதரா பாபா. கர்த்தருடைய தயவு எங்கள் மேல இறங்கட்டுமப்பா. Thank you Holy Spirit of God. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். இரண்டாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கைகளை நீங்க உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவு என்னை கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு பாத்திரவானாய் மாற்ற போகிறது. கர்த்தருடைய பிரசன்ஸ்க்கு பாத்திரவானா, be acceptable in the presence of God. அதை சொல்லி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை இன்றும் ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் அருகே வருகிறதற்கு, கிட்ட வருகிறதற்கு, தூர இருக்கிற எல்லா அனுபவங்களையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. கிட்ட வரணும்னு ஆண்டு விரும்புகிறார். God is going to draw you closer. ஆண்டு இடத்துல சொல்லுங்கப்பா, எனக்கு அந்த ஃபேவர் வேணும். உண்மை விட்டு தூரம் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு. நான் ஆண்டு விட்டு தூரம் இருக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீண்ட நாட்களை ஆகிவிட்டது. என்னுடைய ஜெப வாழ்க்கையில சில குறைவுகளும் சில தாமதங்களும் சில நிர்விசாரங்களும் இருக்கு. இன்னைக்கு ஆண்டுடைய ஃபேவர் அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணட்டும். இந்த ஃபேவர்னால நீங்க தேவனுடைய சமூகத்துல தைரியமாய், அவருடைய கிருபாசன தண்டைக்குள்ள தைரியமாய் நீங்கள் நுழைகிறதுக்கு தேவையான அந்த சகாயத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல இறங்க பண்ணட்டும். ஆண்டு சொல்லுங்க, ஜீசஸ் நான் இன்னும் அதிகமா உங்க கிட்ட வருகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிப்போம், என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஃபேவர் என்னை அப்ரூவல் பண்ணட்டும், என்னை அக்செப்டபிளா மாத்தட்டும் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, என் கிரியைகளினால் அல்ல,
உம்முடைய தயவுனால உமக்கு அருகில வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்யுங்க. ராஜ்யத்தை நன்மைகளை அனுபவிக்க உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தூர இருக்கிற அனுபவங்கள் மாறட்டும், கசப்பான அனுபவங்கள் மாறட்டும், தேவனுடைய கிருபைகள் பெருகட்டும், தேவ கிருபைகள் பெருகட்டும். அப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ரிகாபாதரா பாபா கர்த்தருடைய ஃபேவர் எங்க மேல இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டுமே. அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே. எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய தயவு என் மேல, அவருடைய தயவு என் மேல இறங்கட்டும். அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, என்றென்றும் நம்மோடே. அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் சந்ததிகள் மேலே. அவர் பிரசன்னம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. ராத்திரி வேளையில் இறங்கட்டும் அப்பா. நாங்க தனிநபரா குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாவற்றுக்கும் உம்முடைய சமூகத்தில் இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் எல்லாவற்றையும் நீங்க அக்செப்ட் பண்ணுகிறபடி, அப்ரூவல் பண்ற மாதிரியான ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க என்னை பாத்திரவானாய் மாற்றும். உம்முடைய சமூகத்தில் வந்து நான் கேட்கிற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அந்த ஃபேவர், உங்க சமூகத்தில் உங்க கிட்ட வருகிறதற்கான ஃபேவர், a favor to live, a favor to arise. ஆண்டவரத்துல ஜெபிங்க. ஆண்டவரே உங்க தயவு என்ன சந்திச்சா, உங்க தயவு என்ன சந்திச்சா. ரீகபதரலா ஷீகதரோசே, உங்க தயவு என்ன சந்திச்சா. எந்த காசு பணமும் வாங்கி தர முடியாத காரியங்கள் இந்த ஃபேவர் வாங்கி தரும். எந்த மனிதனுடைய பரிந்துரைகளும் பெற்றுத்தர முடியாத நன்மைகளை கர்த்தருடைய ஃபேவர் இருந்தா அந்த நன்மை தானாய் நம்மை தேடி வரும். எத்தனை பிரயாசங்கள் பட்டும் கிடைக்காதவைகள் கர்த்தருடைய ஃபேவர், தயவு நம்ம மேல இருந்தா சுலபமாய் எளிதாய் நமக்கு காரியம் கை கூடி வரும். இந்த ராத்திரி ஒரே விண்ணப்பம் தான்ப்பா, உங்க சமூகத்துல உங்க தயவு எங்க மேல இறங்கி வரட்டும்ப்பா. உங்க தயவுனால என்னை திருப்தி ஆக்குங்க. உங்க ஃபேவர் என்ன முழுவதுமா நிறைக்கட்டும், நிறைக்கட்டும், நிறைக்கட்டும். என் வாழ்க்கையை மாற்றுகிற இதுவரைக்கும் அந்த தேவ கிருபையில நீங்க வாழ்ந்தீங்கன்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த தேவ கிருபை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல
அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஷகதரபா, எனக்கு அது வேணும்ப்பா, எனக்கு அது வேணும்ப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து எனக்கு அது வேணும். ஐ நீட் இட் லார்ட். நீங்க இந்த பூமியில வாழுகிறதற்கு தேவ கிருபையும் மனுஷ தயவும் தேவை என்றால், அப்பா நான் இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயமா என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு அந்த கிருபை வேணும், அந்த ஃபேவர் வேணும். the favor of God and the favor of man. நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ரெண்டும் என்னுடைய வாழ்க்கையில வேணும் அப்பா. the favor of man. அநேக மனிதர்களிடத்தில் பேசி, ஆண்டவர் எனக்கு கிடைக்காத அந்த தயவு இன்றைக்கு உங்க தயவு எனக்கு கிடைக்கிறதுனால அப்பா, மனுஷர் தயவு எனக்கு தானாய் கிடைக்க போகிறது. என்னை தள்ளின மனுஷர்கள் எனக்கு ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யாம இருக்கிறாங்க, அதை வேணும்னே அந்த காரியத்துல சைன் போடாம இருக்கிறாங்க. அந்த காரியத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒரு ஃபேவர் காமிக்காம ஆண்டவரே ரொம்ப முரண்பாடோடு கடினமான இருதயத்தோடு இருக்கிறாங்க. அந்த மனிதர்களுடைய இருதயங்களை அசைக்குது தேவ ஃபேவர். இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட மனுஷருடைய இருதயங்களை அசைக்கட்டும். ஊழியத்திற்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்களையும் இந்த ஃபேவர் தலைகீழாய் மாற்றி போடும். மனுஷன் நம்முடைய உயர்வுகளுக்கு தடையாய் காணப்படுகிற மனிதர்களுடைய துரோகங்களை இந்த ஃபேவர் ஓவர்டேக் பண்ணும். யோசேப்பை அடிமையாய் தன் சகோதரர்கள் விற்று போட்டாலும் அந்த ஃபேவர் யோசேப்பின் மேல இருந்ததுனால, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால, தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற அந்த ஃபேவர் உங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையில நான் அனுபவித்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற ஒரு தயவு இந்த ராத்திரி என் மேல இறங்கட்டும் அப்பா. மனிதர்கள் எனக்கு செய்த தீமைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு ஃபேவர் இன்றைக்கு என் மேல இறங்கட்டும்னு சொல்லுங்க. யோசேப்பு மேல அந்த தயை இருந்தது, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தயவு, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தயவு. மனுஷர்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருந்தாலும் இன்றைக்கு மனதார அவர்களை மன்னித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரத்துல சொல்லுங்க, அப்பா நான் நம்புகிறேன், என்னை பாய்க்கிற மனுஷர், எனக்கு துரோகம் பண்ணின மனுஷர், என்னை தண்ணில மனுஷர் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. சகோதரியே சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, அந்த மனிதரை நான் மன்னிக்கிறேன், என் மனம் வேதனை படும்படி கிரியை செய்த அவர்களை நாங்க மன்னிக்கிறோம்பா. ஷகதரா பலாபா, இந்த ராத்திரி நாங்க அந்த நேரத்தை எடுத்து ஆண்டவரே கிறிஸ்து நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அவர்களுக்கு மன்னிக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு செய்த தீமைகளை நீர் நன்மையாய் மாற்ற முடியும். உம்முடைய தயவினால் அது முடியும், உம்முடைய காருண்யத்தினால் அது முடியும், உம்முடைய கிருபையினால் அது முடியும் ஆண்டவரே. ஷகாதுரே பாபா ஷிகதரபா. உங்க வாய்களை திறந்து ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என் சகோதரர்கள் எனக்கு விரோதமாய் செய்தது, நான் நேசித்தவர்கள் எனக்கு செய்த அந்த தீமையை, you're going to turn that evil to good. அந்த ஃபேவர் யோசேப்பின் மேல இருந்தா போதும். யோசேப்பே, இந்த ஃபேவர் உனக்கு போதும். எந்த மனிதர்கள் உன்னை சிறைசாலைக்குள் அடைத்தாலும், எந்த மனிதர்கள் உன்மேல் வீண்பழி சுமத்தினாலும், நீ செய்யாததை செய்தாய் என்று உனக்கு பட்டம் சூட்டினாலும், இந்த ஃபேவர் உன்மேல இருக்குமானால், நீ நினையாத உயரங்களுக்கு இந்த ஃபேவர் உன்னை கொண்டு போய் விடும். உன் தகப்பன் கொண்டு போய் விட முடியாத இடங்களுக்கு, யாக்கோபால கொண்டு போய் விட முடியாத ஸ்தானங்களை கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் விட்டார். because the favor was upon Joseph. ஷிகாதரபா, உன் தாயும் தகப்பனும் உன்னை கொண்டு போய் விட முடியாத இடங்களுக்கு, உயர்வுகளுக்கு, மேன்மைகளுக்கு கர்த்தருடைய ஃபேவர் உங்களை கொண்டு போய் விடும். வாலிப பிள்ளைகள் இருப்பீங்கன்னா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா உம்முடைய ஃபேவர்னால நீர் என்ன நிறைத்துடுங்க. என் கெரியர்ல, என் ஊழியத்துல, கர்த்தர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள்ல நேராக தேவ சுத்தத்தை நிறைவேற்ற நிஹந்திரிபி ஷேகதுரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்க கேடகம், அவர் உங்க மகிமை, உங்க தலையை நிமிர செய்கிற ஒரு தேவ தயவு இந்த ராத்திரி உங்களை சந்திக்கிறது. இந்த ராத்திரி நம்ம ஜெபிக்கிறதெல்லாம், என் தலையை நீங்க நிமிர பண்ணுங்கப்பா. என்னை பார்த்தாலே வியாதிக்காரி என்று எனக்கு ஒரு பட்டம் கட்டி இருக்கிறார்கள். என்னை பார்க்கிறவர்கள் நீ எதை செய்தாலும் அது உனக்கு விளங்காது என்ற பட்டங்களை கட்டி இருக்கிறார்கள்.
உங்களை குறித்து யாரெல்லாம் எந்த பட்டத்தை உங்களுக்கு சுமத்தி இருந்தாலும், இன்றைக்கு தகப்பனுடைய தயவு அதை மாற்றி அமைக்க போகுது. அதை மாற்றி அமைக்க போகுது. உங்க தலையை நிமிர செய்கிற ஒரு தேவ தயவு இந்த ராத்திரி உங்க உச்சந்தலையின் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஷகதரா பாலா ஷிகதரா ரிகதரா மலா ஷிகதுரேசே ரிபலா ஷிதரா சே கலாதரா. அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் நல்ல அந்நிய பாஷையில பேசி கரபாஷி கதரா பாபா பாபா பாஷி கதரபா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. சொல்லுங்க. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. சொல்லலாமா? ஒன்றுக்கு நான் கலங்குவதில்லை. ஏன்னா இன்றைக்கு கர்த்தர் என்னை சந்திக்க போகிற அந்த தயவு எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றி என் தலையை நிமிர செய்கிற ஒரு தேவ தயவு இந்த ராத்திரி என்னை சந்திக்க போகிறதுனால ஒரு பேரமைதி. ரஹலாகா ஷீகாதர. கைகளை தட்டி நல்லா பாடலாமா? ஷீகாதுரா பாபா ஷீதரா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கதை தூய்மையானதை, நீர் விரும்பத்தக்கதை தூய்மையானதை அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. என் தலையை நிமிர செய்கிறவர், நிமிர செய்பவர் நீரே. என் தலையை நிமிர செய்வே, நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. சொல்லுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. உரக்க சத்தத்தோடு. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. என் தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீரே. பாட பாட உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தேவ தயவு, உங்க தலையை நிமிர செய்கிற ஒரு தேவ தயவு, வெட்கப்பட்ட அதே இடத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிற்க வைக்கிற தயவு. ரிஹாத்தி ஷேகாதபா. தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவ தயவு. தீமை செய்த மனுஷரின் கண்கள் முன்பாக நன்மையை அனுபவிக்க செய்கிற தேவ தயவு. ஷகதரபலதிரபலா ஷீகபா. வீண் பழி செலுத்தின மனிதர்களுக்கு முன்பாக
உயர்த்தி வைக்கிற ஒரு தேவ தயவு. ஷிகதுரபலதிரபா சேகதரபா ரிகலபா ஷிதரபலதிரபா சேகதரபா. எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுகிற அந்த தேவ தயவு, அந்த தேவ தயவு கசப்பான எல்லா அனுபவங்களையும் மாறாக்களை மதுரமாய் மாற்றுகிற தேவ தயவு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை இந்த தயவு சந்தோஷமா மாற்றும். உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தித்த துக்கமாய் நீங்கள் கடந்து போன எல்லா பாதைகளையும் கர்த்தருடைய தயவு மாற்றும். யோசேப்பின் உச்சந்தலையின் மேல இறங்கின அந்த தயவு இன்றைக்கு உங்கள் உச்சந்தலையின் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லுங்க. ரிசீவ் பண்றேன். ஐ ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். யோசேப்பின் உச்சந்தலையின் மேல் இறங்கின அதே தயவு இன்றைக்கு என் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. யோசேப்பை போல கடினமான பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருந்தால், யோசேப்பை போல நீங்கள் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு விற்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு வீண்பலிகள் சுமத்தப்பட்டு ரிகபோலிக ஷீக சேகது ருஹதி ஷெம்புதரா அரிபலா ஷிகதுரா பௌசேஹதரபா. கர்த்தருடைய தயவு தீமையை நன்மையாய் மாற்றுகிற அந்த தயவு இந்த ராத்திரி நம்ம மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ரிகலபா ஷிகதரா ரிகமா ஷிகதசே ரிகலாலா ஷிரலஹாதா சேகதுரசே. கசப்பான அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். சகோதரியே, இந்த தயவுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ரிஹதுரபா, நான் கசப்பான அனுபவங்களினால என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே உங்க வாழ்க்கை முடிகிறது இல்ல. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உங்க வாழ்க்கை முடிகிறது இல்ல. இந்த இருளிலே உங்கள் வாழ்க்கை முடிகிறது இல்ல. இந்த தீமையை நன்மையாய் மாற்ற அவருடைய தயவினாலே ஆகும். மனிதர்கள் பேசி மாறாதவைகள், மனிதர்கள் தலையிட்டு மாறாதவைகள், பணங்களை செலுத்தி கிடைக்காதவைகள், மற்றவருடைய பரிந்துரைகளினாலே நடக்காதவைகள் எல்லாம் இந்த தயவு நடத்தி முடிக்கும். இந்த தயவு நடத்தி முடிக்கும். காரியத்தை கைகூடி வர பண்ணும். தேவ தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி. அழிவு நின்று பாதுகாத்தீ, உமக்கு நன்றி. முடிந்தவங்க அப்படியே கையை கூப்பி அப்பாவுக்கு நன்றி சொல்லி பாடலாமா? நன்றி பாடல், நன்றி பாடல், நன்றி பாடல். கைகளை கூப்பி அப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எங்கள் நேசா, உமக்கு நன்றி ஐயா. கை கூப்பி சொல்லலாமா? அப்பாவுக்கு அன்போட நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லி ரிக்கமுதா ஷீக சேகதரபா அந்த ஃபேவரை இறங்க பண்ணுங்க. கர்த்தருக்கு நீங்க உண்மையா நன்றி செலுத்தினீங்கன்னா ஆண்டவர்ல சுகந்த வாசனையா முகர்ந்து அந்த ஃபேவரை உங்க மேல இறங்க பண்ணுவார். தேடி வந்து பாட வைத்து உமக்கு நன்றி. தேடி வந்து பாட வைத்து உமக்கு நன்றி.
செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் துயரம் நீக்கி ஆறுதல் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. உண்மையாக புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. கர்த்தருடைய தயவிதை செய்து முடிக்கும். புலம்பல் மாற்றி ஆறுதல் தந்தே, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. இந்த தயவு உங்களை நடத்த போகிறது சகோதரியே. இந்த நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதம், இந்த 2024 வருஷம் கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் இந்த தயவினால் உங்களை நடத்த போகிறார். ஷகதரபா இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீ, உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீ, உமக்கு நன்றி
ரபோ நன்றி. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி. நன்றி நன்றி. நீ தாரிக தாரேதா ஷீதாரிக தாரேதா நீ தாரிக தாரேதா நீ கவாரிக சாதேரா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே பாடுங்க. நீதராலிக ஷீதரா ரீகவாரித தாசேகா. உங்கள் ஃபேவர் என்னை நடத்தும்ப்பா, நான் நம்புகிறேன். உங்கள் ஃபேவர் என்னை நடத்தினா என் கண்ணீரெல்லாம் மாறும், என் கவலை மாறும், என் துக்கம் மாறும். உங்கள் ஃபேவர் என்னை நடத்தும் பொழுது என் காயங்கள் எல்லாம் மாற்றப்படும். தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு காலம். சியோனுக்கு அவர் தயை செய்யும் காலம் வந்தது. சியோனுக்கு கர்த்தர் குறித்த ஒரு நேரம் வந்தது. கர்த்தர் சியோனுக்கு தான் தயை செய்வார். சியோன் யாரு நம்ம தானிச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாசம் பண்ணுகிறவளே சியோன். சியோனே, கர்த்தர் உனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. கர்த்தருடைய தயவை நீ சந்திக்கிற நாட்கள் வந்தது. சியோனே, நீ கம்பீரி. கர்த்தருடைய சமூகத்தில் சியோனில் வாசம் பண்ணுகிறவளே, நீ கம்பீரி, நீ ஆர்ப்பரி. தேவ தயவை பெற்றவளே, நீ கம்பீரி. ஷகதரபா ஹதரபலா ஷிதரபா. ரீகபலா ஷிதரா. ஆர்ப்பரிப்போட நான் பாடுவேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாசம் பண்ணுகிற சியோனே, கர்த்தர் உனக்கு தயை செய்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, அந்த சீசன் எனக்கு ஓப்பன் ஆகட்டும்பா. அப்படியே கண்களை மூடி நான் சொல்றது அப்படியே நீங்க கேட்டு இந்த ஆராதனை வேளையில் அப்படியே தியானித்து நம்ம ஆராதிக்க போறோம். அவருடைய தியானம் நமக்கு இன்பமாயிருக்கும். ஒரு புதிய சீசனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில டிஸ்க்ளோஸ் பண்ண தீர்மானித்திருக்கிறார். சீசன் வறட்சியையும் வனாந்தரங்களையும் கண்ட உங்களுடைய வானத்துல இப்ப கார் மேகங்கள் தோன்றுகிறது. ஒரு கையளவு மேகம் தோன்றுது. சகோதரி, நம்பிக்கையோட வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார். பஞ்சத்தையும் வறட்சியையும் கண்ட உன்னுடைய வானத்துல உன் ஆவிக்குரிய கண்களை நீ திறந்து பார்ப்பாயானால் அந்த ஃபேவர் என்ற மேகம் உன்மேல் நிழலிடுகிறதை நீ காண்பாய். மரியாளின் மேல ஒரு நிழல், ஃபேவர் என்ற நிழல் வந்து மூடினது போல உன்மேல அந்த ஃபேவர், தயவு என்கிற ஒரு மேகம், உன் வறட்சியை மாற்றுகிற ஒரு மேகம் உன்மேல நிழலிடுகிறது. The season is changing. வறண்ட வாழ்க்கை இப்பொழுது மாறுகிறது. வறட்சியா இருக்கிற உங்க வானத்துல, வறட்சியா இருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மேல இருக்கிற அந்த வானத்துல கர்த்தருடைய கார்மேகங்கள் தோன்றுகிறதை
தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். பாஷிகா சேவோதரே ரிஹாபா ஷிகா து சேவலாதரபா ஷிகந்தரபாசே திகபலா ஷிகா சோதிரிமா நிகமோலித ஹாசிபா தோரிவா. மேகமே மகிமையின் மேகமே. எனக்கு அந்த ஃபேவர்ன்றது ஒரு மேகம் போல வரணும் சிஸ்டர், என் மேலே வரணும். அந்த வாஞ்சைய எனக்கு உங்கள் உள்ளத்தில் ஆண்டு ஊற்றணும்னு விரும்புகிறார். ஒரு மேகம் போல இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. பார்த்தீங்களா, இந்த ஃபேவர் வந்தால் எல்லாமே நடக்குமா? இந்த ஃபேவர்ன்ற மேகம் உங்கள் மேலே நிழலிடும் போது எல்லாமே நடக்கும் சகோதரி. வறட்சிகளை மாற்றுகிற ஒரு கார்மேகம் உங்கள் வானத்தில் தோன்றுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வானத்தில் தோன்றுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருஷங்களாய் வறட்சியை கண்ட உன் கண்கள் இதோ இந்த மகிமையின் மேகத்தை காணட்டுமே. இந்த மேகம் வந்தா எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும் என்னை, நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே. இந்த மேகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. எங்க சீசனை மாற்றுகிற அந்த மேகம், எங்க சீசனை மாற்றுகிற அந்த மேகம், எங்க காலங்களை மாற்றுகிற அந்த தயவு என்கிற மேகம். ஷகலபதுரே போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் சொல்லுங்க. சந்தரகதரோ ரிஹாலா தீராஷதோ ரிஹாதரஹதிரோ ரிஹாலா தராஷதோ தயவு ரிமஹாலாதரிஹோ ஷிஹாதரிசதோ லிஹாதரிகதோ ஷிதாசேதரோ. எல்லாம் நடக்குமே. கூப்பிடுங்க
ஆண்டவரை கூப்பிடுங்க. அப்படியே வாயை திறந்து கூப்பிடுங்க அவரை. நீர் வந்தா போதும்பா, இந்த ஃபேவர் வந்தா போதும், இந்த தயவென்கிற மேகம் என்மேல் நிழலிட்டா போதும். பின்மாறி மழையும் முன்மாறி மழையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விதைத்த விதைகளை செழிப்பாக்குகிற ஃபேவர் ஃபேவர் என்கிற ஒரு மேகம் உங்க மேல நிழலிடட்டும். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறோம். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து, எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து, சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறோம். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நல்ல அறிக்கை செய்து, நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட ஹராகபுஷே கதரா. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறோம். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தருடைய ஃபேவர் உங்க மேல இருந்தா சகோதரியே, உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் உங்கள் சார்பில் வருவாங்க. கர்த்தருடைய ஃபேவர் என்கிற மேகம் உங்கள் மேல இருந்தா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அநேகர் அறிக்கை செய்ய கர்த்தர் வைப்பார். கர்த்தருடைய ஃபேவர் என்கிற மேகம், தேவனுடைய ஃபேவர் உங்களோடு இருப்பதனால, யோசேப்பின் மேல கர்த்தருடைய ஃபேவர் இருந்ததால தான் அவனை எதிர்த்தவர்களும் அவன் பட்சத்தில் வந்து சமாதானம் செய்ய கர்த்தர் வைத்தார். அந்த ஃபேவரை இன்றைக்கு தேவ ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் உங்கள் உச்சந்தலையின் மேல இறங்க பண்ணுகிறார். தேவ ஆவியானவர் இந்த ஃபேவரை இறங்க பண்ணுகிறார். சத்துருக்களும் பகைத்தவர்களும் வந்து சமாதானம் பண்ணுகிற ஒரு தேவ தயவு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற ஒரு தேவ தயவு. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல இருப்பதனால நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை சமாதானம் பண்ண செய்கிற அந்த தேவ தயவு, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற ஒரு தேவ தயவு. தகுதி இல்லாத நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற அந்த தேவ தயவு. மனுஷர்களால் நம்மை கொண்டு போய் விட முடியாத, நம் படிப்பால், நம்முடைய பதவியால், நமக்கு இருக்கிற பின்புலன்களால் கொண்டு போய் விட முடியாத உயரங்களுக்கு கொண்டு போய் விடும் ஒரு தேவ தயவு. ஷாகா தூரஹா தூரா சேதரபா ரியாலாலா ஷீரஹா சேதரா நீ காலா சே ருஹா தூஷம் தோரி ஹலனா ஷீதா சே அந்த தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா.
உம்மை உயர்த்த கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி. தேவனே, உங்களுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருப்பதுனால சொல்லுங்க, உங்க தயவுள்ள கரம், உங்க தயவுள்ள கரம் எங்க மேல இருக்கிறதுக்காக நாங்க உமக்கு நன்றி சொல்றோம். உங்க தயவினால நீங்க எங்களை திருப்தி ஆக்கி இருக்கிறதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். யோசேப்பின் உச்சந்தலையின் மேல இறங்கின அந்த தயவு எங்க தலையின் மேல இறங்கி இருக்கிறதுக்காக, எங்க குடும்பத்தின் மேல, எங்க பிள்ளைகள் மேல, எங்க தலைமுறைகளின் மேல, எங்க ஊழியத்தின் மேல, நாங்க கையிட்டு செய்கிற தொழிலின் மேல, நாங்க செய்கிற வேலையின் மேல, எல்லாவற்றின் மேலும் the favor of God is rested upon. Thank you Lord, thank you for your favor. மனதாருமை துதித்து நாங்க உம்மை கனப்படுத்துறோம்ப்பா. கர்த்தர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீங்க துதிக்கு நீங்க ஒருவரே பாத்திர. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? How many of you are happy that you believe that you have received that favor? இன்னைக்கு நான் அந்த ஃபேவரை ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷம் எத்தனை பேருக்குள்ளே இருக்குது? ஹல்லேலூயா. நம்ம பாடின எல்லா பாடல்களும் அதற்கு ஏற்றபடி, திஸ் சாங்ஸ் were not planned or நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாட்டெலாம் பாடணும் அப்படின்னு நான் எந்த பாடலையும் கொண்டு வரல. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொரு பாடல்களையும் அழகாய் நினைப்பூட்டி, ஒவ்வொரு பாடல்களோட அடுத்தடுத்த பாடல்களை கோர்த்து, அந்த பாடல்கள் வழியாகவே அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களோட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. How many of you believe that God's favor has rested upon me today? என் உச்சந்தலையின் மேலே கர்த்தருடைய ஃபேவர் இறங்கி இருக்கிறது. யோசேப்பின் உச்சந்தலையின் மேலே இறங்கின அவருடைய தயவு இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கியிருக்கு. இப்போ நீங்கள் போய் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா கர்த்தர் உங்களை தள்ளுறது இல்லை, கர்த்தர் உங்களை அக்செப்ட் பண்ணுவார். நீங்கள் நினையாத உயரங்களுக்கு இந்த தயவு உங்களை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. உங்களை விட்டு தூர போனவர்களை கைப்பிடித்து கலைத்து கொண்டு வந்து உங்களோடு சமாதானம் பண்ண வைக்கும் இந்த தயவு. ஹல்லேலூயா. இந்த தயவு உங்களோடு இருக்கிறவர் யார் என்பதை நிரூபிக்க செய்யும் இந்த தயவு. ஆமென். This favor will prove that Jesus is with you and he is your Lord. உங்க தெய்வம் ஆண்டவர் என்பதை இந்த ஃபேவர் ப்ரூஃப் பண்ண போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் அது செய்ய போகிறார்? ஐ பிலீவ். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரிடத்துல கேட்டேன், அப்பா அந்த தயவு குறித்து பேசி கொண்டிருக்கிறோம், நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஐ வாண்ட் டு விட்னஸ் திஸ் ஃபேவர். இந்த ஃபேவரை நான் விட்னஸ் பண்ணணும். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஃபேவர் அவங்க விட்னஸ் பண்ணுற சாட்சிகளை நீங்கள் எழுப்பி தரணும். ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் டெஸ்டிமோனிஸ். ஆண்டவரிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிற, ஆண்டவர் சாட்சிகள் எழுப்பித்தாங்க. கர்த்தருடைய ஃபேவரை நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய ஃபேவரை நாங்கள் சந்திச்சோம், அந்த ஃபேவர் இப்படி சமாதானத்தை உண்டு பண்ணினது, அந்த ஃபேவர் ஒரு சுகத்தை கொடுத்தது, அந்த ஃபேவர் நான் நினைக்காத உயரங்களுக்கு என்னை கொண்டு போய் விட்டது, அந்த ஃபேவர் நான் இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபங்களுக்கு எனக்கு பதில் கொண்டு வந்தது என்று சொல்லி நீங்க சொல்லுகிற சாட்சியை கேட்கும்படி கர்த்தர் வைப்பார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்பிதான் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் தேவனை ஆராதித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அந்த வார்த்தைகளை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் ஐ எம் ப்ரிப்பேர்ட், ஐ எம் ரெடி. சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன். சொல்லுகிற எல்லாருமே உங்கள் இருதயம் ஆயத்தப்படுது. நீங்கள் சொல்ல 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 அந்த ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. God is preparing your heart to receive this word. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Father, thank you அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற டைட்டிலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை அதை ஆல்ரெடி நீங்கள் மேபி யுவர் நீங்கள் அதை சர்ச் பண்ணியோ இல்லை ஒரு வேளை அது சின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. டி இஸ் சைலண்ட். எனக்கு அவ்வளோவா பயங்கரமாக ஹீப்ரூவெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும்பொழுது அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் இந்த வேர்ட் தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் சம்திங் நியூ அண்ட் சம்திங் புதுசாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேர்டை நான் கொடுத்தேன். நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு இன்வைட் எனிஒன், யாராவது புதுசாக ஒரு வேளை நீங்கள் வந்திருப்பீங்கன்னா உங்களை நான் வார்மாக வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் RWF ரிவைவல் உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் இணைந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் புதிதாக வந்திருப்பீங்கன்னா எவ்ரி வீக் வெனஸ்டே இது நடக்குது. 8:30 மணிலேருந்து 9 o'clock வரையும் ஒரு ரெகுலர் ப்ரேயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ஷிப் அண்ட் தென் வில் ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷன், 8:30க்கு நடக்குதா இல்லை 9 மணிக்கு நடக்குதா? 8:30க்கு அவைலபிளாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. 9 o'clock நம்ம எப்பவுமே 9 to 10 தான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கே டைம் போதலைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வருவேன், கொஞ்சம் மட்டும்தான்
பேச முடியும். அதுக்கப்புறம் அதை டைம் போதாததுனால வி ஆர் அபவுட் டு ஸ்டாப் இட். ஸோ அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். ஒருவேளை நீங்கள் லிங்க் உங்களுக்கு வேணும்னா இப்போ நம்ம கமெண்ட் சேட் பாக்ஸில் ஒரு சேனலுடைய லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்ரி வீக் அந்த சேனலில் உங்களுக்கு லிங்க் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், போஸ்டர்ஸை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தென் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை பார்த்துக்கொள்ளலாம். எவ்ரி வீக் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. இல்லை எனக்கு பர்சனலாக என் நம்பருக்கு வந்து எனக்கு வேணும் அப்படி நீங்கள் பர்சனலி வாண்டட் டு ஹாவ் தட் பர்சனலி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் அந்த போஸ்டர்லேயே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் அந்த போஸ்டர் கீழே ஒரு சின்னதாக என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சேட் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களை வந்து அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் ஒர்க்கிங் டில் நவ். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கூட சேர்ந்து நம்ம இன்னும் கூட ஃபேவரை குறித்து தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சாரி 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் முடிந்தவர்கள் எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணி இல்லைன்னா வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த நாளில் நம்மை நோக்கி வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நீதிமான பிளஸ் பண்ணி காருண்யம் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ஃபேவர். அந்த ஃபேவர் காருண்யம் என்னும் கேடகம் என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த கேடகத்துக்கு தான் சின்னான்னு அர்த்தம். கேடகத்துல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ஒரு சின்ன விதமான ஒரு ஸ்மால், ஒரு கையில் நம்ம பிடிச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாமே, பார்த்துருப்பீங்க நீங்க கேடகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்ன வச்சிருப்போம் அப்படின்னா தாக்குவதற்கு ஒரு ஆயுதமும் நம்மை தற்காப்பதற்கு ஒரு ஆயுதமும் பொதுவாக யுத்தம் செய்கிறவர்கள் வைத்திருப்பாங்க. ஆமாம் தானே? பொதுவாக வந்து ரைட் ஹேண்டில் வந்து தாக்குறதற்கான ஒரு ஆயுதத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் வந்து தன்னை பாதுகாப்பதற்கான ஒரு ஆயுதத்தையும் இது பொதுவாக யுத்தம் செய்கிறவர்கள் வைத்திருப்பாங்க. அப்போ சின்னதாக இருக்கும் ஒன்று. அதுக்கு எபிரேயரில் 2 வார்த்தை இருக்குது. அந்த ஸ்மால் சின்னதாக இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை ஐ டென்ட் நோட் தட் வேர்ட், எம்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இந்த வார்த்தை சின்னான்ற ஒரு கேடகம் எப்படிப்பட்டதுன்னா, இது 360 டிகிரி, அதாவது சாரி நாட் 360 டிகிரி, உங்க பாடியை முழுவதுமா தலையிலிருந்து பாதம் வரைக்கும், உங்க தலையிலிருந்து அதாவது லார்ஜ், பெரிய கேடகம் என்ற அர்த்தம். அது அந்த வேர்டு தான் அந்த இடத்துல இருக்கு. என்ன இருக்குன்னா, நீதிமான்களுக்கு ஒரு கேடகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த கேடகம் எப்படின்னா, அந்த கேடகத்துக்கு சின்ன அந்த அப்படின்னு பேர். ஆமா, MAGN, மேகன் அப்படின்னு எனக்கு அது ப்ரனவுன்ஸ் பண்ண தெரில. அந்த சின்ன கேடகத்துக்கு மேகன்னு பேரு, இந்த பெரிய கேடகத்துக்கு சின்னான் பேர். இந்த சின்ன கேடகத்தை விட இந்த பெரிய கேடகத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்னா நீதிமான்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த கேடகத்துக்கு ஆண்டவர் ஒரு பேரை வைக்கிறார். அதான் இந்த வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பேர் அப்படின்னா ஃபேவர். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவை குறித்து நம்ம போன வாரத்துல தியானிச்சோம். அந்த தயவு எப்படி ஒரு மனுஷனை சந்தித்தது, அந்த தயவை பெற்றுக்கொள்கிறதற்கான ஒரு முதல் படி என்ன, முதல் ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டட் லைஃப். போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நோவா தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டதுக்கான காரணம் இவ்வுலகத்திற்கு ஒத்த காரியங்களிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்திரியை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பினார். ஸோ அந்த ஸ்திரியை குறித்து தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படியே திருப்பி யாராகிலும் ஒருத்தர் சங்கீதம் 84:11 வாசிக்க போறீங்க. சங்கீதம் 84:11. இப்போ என்னால் வாசிக்க முடியல, ஐ எம் ஹோல்டிங் ஜெயின். ஸோ அதனால தான். ஸோ ப்ளீஸ். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த நீதியாய் நடக்கிறவர்களுக்கு, இந்த நீதிமான்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபேவரை, ஒரு கேடகமா கொடுக்கிறார். ஆமென். இந்த ஃபேவர் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஃபேவர் நம்மளை உயர்த்தும், ஃபேவர் நம்மளுக்கு வந்து மனுஷர்களை கொண்டு வந்து சேர்க்கும், நம்மளை எதிர்த்தவர்களை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இந்த ஃபேவர் உங்களை பாதுகாக்கும். இந்த ஃபேவர்
ஃபேவரை பெற்றுக்கொள்றது எப்படி, ஒரு நீதிமானாக நாம் இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றது எப்படின்னா, உத்தமமாய் நடக்க கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்படி ஒரு ஸ்திரியை தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். நம்ம எல்லாருக்குமே 84 சங்கீதம் 11 வசனம், 84 verse 11. ஓகே, எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து யோசுவாவின் புத்தகம், ஜோஷுவா, த புக் ஆஃப் ஜோஷுவாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். புக் ஆஃப் ஜோஷுவா 2 செகண்ட் சாப்டர் நம்ம எடுத்தோம்னா, யோசுவாவுக்கு இப்பொழுது தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்ட ஜோஷுவா இப்பொழுது நம்ம எப்படி இந்த எரிகோவை கைப்பற்றலான்றதுக்காக 2 வேவுக்காரர்களை அனுப்புகிறாங்க. எரிகோ எப்படி இருக்குது, எரிகோவின் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் அவங்கள நம்ம வீழ்த்தலாம் அப்படின்றது எல்லாமே கற்றுக்கொள்வதுக்கு பொதுவாகவே வேவுக்காரர்களை அனுப்புகிறது வழக்கம். ஸ்பைஸ் டு ஜஸ்ட் லுக் எப்படி வந்து காரியங்கள் போகிறது என்றது பார்க்கறதுக்காக. அப்படி 2 ஸ்பைஸ் அவர் அனுப்பும்போது என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துக்கும் கவனத்தை நீங்கள் திருப்பும் பொழுது யோசுவா அனுப்பின அந்த 2 ஸ்பைஸும் என்ன பண்ணுறாங்க, வேவுக்காரர்களும் போய் என்ன பண்ணுறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்திருக்கிறாங்கன்ற செய்தி எப்படியோ வந்து அந்த எரிகோவின் ராஜாவுக்கு போய் சேர்ந்துருது. இப்போ எரிகோவின் ராஜா வந்து அவர்களை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த வேவுக்காரர்கள் ராகாப் என்ற ஒரு வேசியினுடைய வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா போய் அடைக்கலம் புகுறாங்க. இப்போ இந்த வேசி செய்த ஒரு சில காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி கர்த்தருடைய தயவை இவள் பெற்றுக்கொண்டாள், த ஃபேவர் ஆஃப் காட் எப்படி இவளுடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆச்சு, அந்த ஃபேவர் மூலமா எவ்வளோ பெரிய நன்மைகளை ராகா பெற்றுக்கொண்டாள் என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். இப்பொழுது நம்ம இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஆர்டர் எங்கிருந்து வருதுன்னா, எரிகோவின் ராஜாவின் இடத்திலிருந்து ராகாப்புக்கு வருது. ஆர்டர் இஸ் கம்மிங் ஃப்ரம் த கிங் டு ரஹாப். இப்போ ராகாப் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 மனுஷர்கள், ஹி இஸ் வெரி ஷுர், அவர் சொல்ற அந்த வார்த்தையை பாரு, உன்னிடத்தில் வந்திருக்கிற, எனக்கு நல்லா தெரியும் அந்த மனுஷங்க உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க, ஸோ அவங்கள நீ என்ன பண்ணிட்டு வெளியில கொண்டு வா, ஏன்னா அவங்க இந்த நாட்டை வேவு பார்க்க வந்த மனுஷர்கள் என்று சொல்லும் பொழுது அவ சொல்லுகிற அந்த வார்த்தை 2ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் ஒளித்து வைத்து மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. இப்போ அவ சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உண்மைதான் என்கிட்ட வந்திருந்தாங்க, ஆனா அவங்க எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, இப்போ அவங்க புறப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த மனுஷரை ஒளித்து வைத்தால் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நீதியை செய்கிறவர்களுக்கு தான் என்ன பேர்னா நீதிமான் என்று பெயர். இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்த விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது உண்மைதான், அது முதல் கட்டம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும், நான் முன்னாடி இந்த மெசேஜ் எடுத்திருக்கிறேன், ஒரு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கனி கொடுக்கணும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து வாசிப்போம் இல்லை, கனி கொடுத்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்குது, கனி கொடாத மனமெல்லாம் வெட்டுண்டு போகும். இப்போ கனி கொடுக்கணும் அப்படின்னா கனி கொடுக்கறதுலே ஒரு சில லெவல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும், 2வது வந்து ஆவியின் கனிகளை கொடுக்கணும், 3வது நீதியின் கனிகளை கொடுக்கணும். இந்த நீதியின் கனிகளை குறித்து, இந்த நீதிமானாய் வாழுகிற வாழ்க்கை, ஜீசஸ் உடைய ரத்தத்தினாலும் அவர் ரத்தத்தின் மேல விசுவாசம் வைத்த நமக்கு கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றினாலும், நீதிமான் நீதியுள்ள கிரியைகளை செய்வான். ஆமென். நல் நடக்கைகளை செய்வான். ஹிஸ் ஆக்ஷன்ஸ். இதுதான் வந்து நம்ம கர்த்தருடைய வேதத்துல ராகாப்பை குறித்து ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. ஜேம்ஸ், அதாவது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க திருப்பி யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பி விட்ட போது கிரியைகளினாலே அல்லவா நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அவள் நீதி உள்ளவளாய் மாற்றப்பட்டது எப்படின்னா, த்ரூ ஹர் ஆக்ஷன்ஸ். எல்லாரும் சொல்லுங்களேன், கிரியைகளினாலே நீதியாக்கப்பட்டாள். அல்லேலூயா. எப்படி இருக்கு அந்த வார்த்தை? கிரியைகளினாலே, ஆக்ஷன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் உடைய ஃபேவர் நம்ம மேல வரணும். நிறைய பேர்கிட்ட அப்படியே கர்த்தருடைய ஃபேவர் வருது, அப்படியே ஆண்டருடைய ஃபேவர் நேரம் வருது, ஆனா உங்க கிரியைகளை பார்த்த உடனே அந்த ஃபேவரே யூட்டனை போட்டு மறுபடியும் ஆண்டர்கிட்ட போயிடுச்சு.
ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில அந்த ஃபேவர் என்னை சந்திக்கலையே சிஸ்டர், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வொர்ஷிப் பண்றேன், நான் கர்த்தருக்கு என்னால இயன்றது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் ஏன் கர்த்தருடைய ஃபேவர் என்னை சந்திக்கல அப்படின்னா, அந்த ஃபேவர் நிச்சயமா உங்க வாசற்படி வரையும் வந்தது. ஆனா உங்க வீட்டுக்குள்ள நடந்த கிரியைகளை, நீங்க செய்த கிரியைகளை, உங்க ஆக்ஷன்ஸை பார்த்த உடனே அந்த ஃபேவர் நோ 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 ஷீ டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அது யூட்டர்ன் அடிச்சிருச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய ஃபேவர் உங்க மேல இறங்கணும்ன்றது தான் என்னுடைய முதல் ஜெபம். அல்லேலூயா. நான் முழுமையா விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்த நாள்ல இருந்து நான் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். இசப்பா, அந்த ஃபேவர் எப்படி ஆகிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யணும்ப்பா. அந்த ஃபேவரை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு தடையா இருக்கிறது கர்த்தர் விரும்பாத சில நீதியற்ற கிரியைகள் நமக்குள்ள இருக்கிறதுனால தான். இவள் ஒரு வேசி, இவளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை, ஆனா அவளுடைய நடக்கையினாலே அவள் நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அல்லேலூயா. அவ கிரியைகளினாலே அவளுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா, அவ கேள்விப்பட்டா. அந்த வசனத்தை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். எழுதுறவர்கள் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதி கொள்ளலாம். அந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த மகத்துவமான கிரியைகளையும் அடையாளங்களையும் ராகாப் என்ன பண்றா அப்படின்னா கேள்விப்படுறா. இவ மட்டும் கேள்விப்படல, எரிகோவில் இருக்கிற எல்லாரும் கேள்விப்படுறாங்க. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க தெய்வம் நடத்தி வராரு, எப்படிப்பட்ட கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த தெய்வம் செய்து கொண்டிருக்கிறான்றது கேள்விப்படுறாங்க. எல்லாருடைய இருதயம் கரைந்து போயிடுச்சு. ஆனா இவ இருதயம் மட்டும் தேவனின் மேல விசுவாசமா இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தவறான காரியங்கள் நடக்கும்பொழுது அநேக ஸ்திரீகள் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறாரா, உண்மையா இருக்கிறாரா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில காரியங்கள் நமக்கு எதிர்மறையா நடக்கும்போது, உலகத்தில் ஏதாவது ஒரு எதிர்மறையாக நடந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம்? உலகத்தார் சொல்லுவாங்கல்ல, கடவுள் மேல் நம்பிக்கையே இல்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறாரா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்பொழுது அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் எரிகோவில் இருக்கிற எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் எரிகோவில் இருக்கிற இந்த ராகாப் மட்டும் சொல்றா, இல்லை, தேவன் ஒருவர் இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லி அவ தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது எப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது, அது ஒரு பெரிய பொறுப்பு தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கும் அதை விட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தை தான், ஆனா அந்த எரிகோவில் இருந்த எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய இருதயங்கள் கரைந்து போயிருச்சு. ஆனா அந்த எரிகோவில் இருந்த இந்த ராகாப்புக்கு மட்டும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வார்த்தையை அவள் கேட்ட பொழுது அவளுக்குள்ள விசுவாசம் வந்தது. நிச்சயமாக இந்த ஆண்டவர் தான், இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்ற ஒரு ஃபெய்த் ராகாப்குள்ள வந்தது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஃபெய்த் இருக்கு. ஆனா இந்த நம்ம வசனத்துல வாசித்தபடி, யாக்கோபுல வாசித்தபடி, கிரியைகள், அந்த விசுவாசம், ஃபெய்த் இன் ஆக்ஷன். எல்லாரும் அந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்களேன், ஃபெய்த் இன் ஆக்ஷன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறதுபடியே, அந்த வார்த்தையை நான் எப்படி விசுவாசிக்கிறேனோ அதுபடியே நான் வாழணும். என் ஆக்ஷன்ஸ்ல அந்த கிரியை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நம்ம நீதி உள்ளவர்களாய் மாறணும்னா நம்முடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருக்கணும். அந்த வேசியினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ரொம்ப மோசமானதா இருந்தாலும், இதை கேள்விப்பட்டு அந்த வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒளித்து வைத்து அவர்கள் வேறு திசையில் அவ திருப்பி அனுப்பின பொழுது அவள் நீதி உள்ளவளானாள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நீதி உள்ளவளாய் மாறுகிற கிரியைகள் என் வாழ்க்கையில் நடத்தணும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் நீதி உள்ளவளாய் மாற்ற. ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்களேன். ஒரு வேசியினால அப்படி நீதி உள்ள கிரியைகளை செய்ய முடியும்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களால் என்னாலும் அந்த நீதி உள்ள கிரியை செய்ய முடியும். உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த நீதி உள்ள கிரியைகள், கர்த்தர் விரும்புகிறதை செய்கிற இந்த கிரியை எப்படின்னா, இது ஒரு மேக்னெட் மாதிரி ஆண்டவருடைய ஃபேவரை உங்க மேல கொண்டு வரும். இந்த ஃபேவர் எப்படிப்பட்ட ஒரு ஃபேவர்னா, ஒரு கேடகத்தை போல இந்த ஃபேவர் உங்களுக்கு இருக்குங்க. ஆமென். நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்து எப்படி செய்கிறாராம்? காருண்யம் என்னும் கேடகத்தினால். இந்த கேடகம் தான் இவளை சுற்றி இருந்தது. எரிகோ முழுவதையும் நிக்கிரகம் பண்ணிட்டாங்க. நீங்க போய் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. யோசுவாவின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல அவங்க எரிகோவை சுற்றி வந்து அதை மேற்கொண்டு யோசுவா சொல்றாரு, எரிகோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யோசுவா சொல்றாரு, எல்லாரையும் பெரியவர், சிறியவர், பெண்கள், ஆண்கள் எல்லாரையும் நிக்கிரகம் பண்ணணும். அதில் எரிகோவிலிருந்து எதை மட்டும் எடுக்கலாம் தெரியுமா? அக்கினிக்கு நிற்கிறத மட்டும், பொன், வெள்ளி, வெண்கலம், இது 3 மட்டும்தான் எரிகோவிலிருந்து என்ன பண்ணப்படணும், எடுக்கப்படணுமே தவிர, இதை தவிர வேற ஒன்றுமே அதுல இருந்து எடுக்கப்படக்கூடாது. ஆடு, மாடு எல்லாவற்றையும் ஃபுல்லா நிக்கிரகம் பண்ணும். இப்படிப்பட்ட பெரிய அழிவின் நடுவுல இவள் செய்த இந்த நீதி உள்ள கிரியை ஃபேவர்ன்ற கேடகமா அப்படியே ராகாப்புடைய குடும்பத்தையும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்திலும் இருக்கு, சரி 2nd சாப்டர்லயும் நம்ம அதை சரி வாசிக்கலாம். 4ஆம் சாப்டர் 2த்துலயுமே இருக்கு, பட் 2த்துலயுமே நம்ம வாசித்து அதை புரிந்து கொள்ள
கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்க கவனத்தை திருப்புங்களேன். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். Joshua chapter 6 verse 22. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள எல்லாரையும் யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினான். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆமேன் என்று சொல்லுகிறீங்க? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீனுடைய கிரியை ஆண்டருடைய ஃபேவர் அட்ராக்ட் பண்ணி ஒரு கேடகத்தை போல அவளை சூழ்ந்து கொண்டதுனால அந்த கேடகத்துக்குள்ளாக அவள் தகப்பன், அவள் தாய், அவருடைய சகோதரர், அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே இந்த ஃபேவர் அனுபவிக்க. நீங்க பைபிள் முழுசும் பாருங்களேன். ஒரு மனுஷர் ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணால் அந்த மனுஷர் நிமித்தமாக அவங்க குடும்பம், அவங்க தலைமுறையை கர்த்தர் அந்த ஃபேவரை கடத்திட்டே வர்றார். அதான் வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் அந்த ஃபேவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், கடத்துறாரு. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ராகாப்புடைய கிரியைகளினாலே அவள் ஒரு ஃபேவரை சம்பாதிச்சா. இது வரைக்கும் ஒரு ராகா பிறந்தது எரிகோவில் இருக்கலாம், நீங்கள் பிறந்தது எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை தேவன் அறியாத ஒரு விக்கிரகத்தை சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம், உங்கள் குடும்பமும் உங்கள் தலைமுறைகளும் சாபத்தையும் வேதனைகளையும் அனுபவித்த குடும்பமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையை முன்பு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஃபேவர் உங்க மேல வருகிறதுக்கு வாய்ப்புகள் அநேகம். தேவனுக்குரிய நீதியுள்ள கிரியைகள் நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டருடைய ஃபேவர் உங்களை அட்ராக்ட் பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஃபேவர் இந்த ராகாப்பை எப்படி அந்த அட்ராக்ட் பண்ணுச்சு. ஆமென். வேத புத்தகத்தில் சில அந்நிய ஸ்திரீகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத். அந்த ரூத்தை குறித்து ரூத்தின் புத்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க. நீ உன் மாமிக்கு பாராட்டின தயவு, அதாவது ரூத் சொல்வா போவாசை பார்த்து, உங்கள் கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது போவாஸ் ரொம்ப அழகாக சொல்வார், நீ உன் மாமிக்கு செஞ்ச அந்த 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 கிரியை இருக்குது பார்த்தியா, அதனால தான் இந்த ஃபேவர். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த தேவ கிருபையும் கிடைக்கிறதில்ல, மனுஷர் தயவும் கிடைக்கிறதில்ல. பீப்புள் டோன்ட் ஃபைண்ட் காட்ஸ் ஃபேவர் அண்ட் பீப்புள் ஃபேவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை இதை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா சகோதரி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கே போனாலும் எனக்கு எதிர்மறையான மனுஷங்க தான் இருக்கிறாங்க, எங்கே போனாலும் என்னை எதிர்க்கிற மனுஷங்க தான் இருக்கிறாங்க, எங்கே போனாலும் எனக்கு எல்லாமே ஆப்போசிட்டாகவே நடக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரே, யூ ஹாவ் டு சீரியஸ்லி ப்ரே ஃபார் த ஃபேவர். இந்த ஃபேவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ரூத்துக்கு எப்படி இந்த ஃபேவர் கிடைச்சிச்சு? சாதாரணமாக தற்செயலாய் தானியத்தை பொறுக்கிறதுக்காக அவள் போயிருக்கிறா. எங்கேயும் வேலை செய்யறதுக்கு கூட பணத்துக்கு போல. ஷீ இஸ் ஜஸ்ட் கோயிங் பிஹைண்ட் தட். போய் அதை பொறுக்கி அதன் மூலமாக சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போன அதே ரூத்தை அந்த முழு எப்படி சொல்கிறது, அந்த கதிர்களுக்கும் அந்த முழு நிலங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அதிபதியாக உயர்த்தினது எப்படின்னா தயவு. கண்டிப்பாக ஃபேவர் வில் லிஃப்ட் அ பர்சன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இந்த ஃபேவர் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒன்றுமே இல்லாதவங்களை கொண்டு வந்து உயரத்தில் வச்சு அழகு பார்க்கும். ஆமென். ஆனால் இந்த ஃபேவரை அட்ராக்ட் பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த ஃபேவர் அட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னா செப்பரேட்டட் லைஃப் வாழ்றது. இந்த வாரம் நம்ம பார்க்குறோம், இந்த ஃபேவரை அட்ராக்ட் பண்ணணும் நான் செய்கிற கிரியைகள், நான் மனுஷருக்கு பாராட்டுகிற தயவு, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு நான் தயவுள்ளவளா இருந்தேன்னா கர்த்தருடைய தயவு தானா என் மேல இறங்கி வரும். ஆமென். அந்த மனுஷர் மூலமா எனக்கு ஒருவேளை தயவு வராம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய தயவு என் மேல வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். அந்த மாமிக்கு அவள் பாராட்டின தயவு போவாசின் வழியாக அவளுக்கு வந்தது. இந்த வேத புத்தகத்தில் நம்ம பார்க்குற இந்த ராகாப்புக்கும் ரூத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ராகாப்புக்கும் ரூத்துக்கும் என்ன சம்பந்தம்? யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் எடுத்து வாசிங்க. ராகாப்புக்கும் ரூத்துக்கும் ரொம்ப நல்ல சம்பந்தம் உண்டு. இந்த சம்பந்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். வாசிக்கலாமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான். ஹல்லேலூயா. அப்ப ராகாப் ரூத்துக்கு யார் தெரியுமா? யாரு? கமெண்ட் பண்ணுங்களேன், டக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு. யாரு?
ராகாப் இந்த மதுரன்லா கரெக்ட். ஆமாம் மாமியாரும் மருமகளும். நமக்கு தெரிஞ்ச மாமியார் யாரு? நமக்கு தெரிஞ்சது ரூத்துடைய மாமியார் யாரு? நகோமி. ஆனால் ரூத்துடைய மாமியார் யாரு? அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ரூத்துடைய மாமியார் யாருன்னா நம்முடைய ராகாப்புக்கு நல்லா தெரியும், எல்லாரும் என் குடும்பத்தில் நான் கண் பார்த்து நான் வளர்ந்த எல்லாம் அழிக்கப்பட்ட பொழுதும் கர்த்தருடைய ஃபேவர் ஒரு கேடகமாக இருந்து என்னை சூழ்ந்து கொண்டு அந்த அழிவிலிருந்து என்னை காப்பாற்றி யாருக்கு யூதா கோத்திரத்தில் ஒரு மனுஷனை திருமணம் செய்து அந்த வயிற்றிலிருந்து பிறந்த போவாஸ் இப்போ எப்படி இருக்கார் யோசிச்சு பாருங்க. ஒரு வேசியா இருந்தவளுடைய மகன் போவாசை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? பேர் பெற்ற கணம் பெற்ற மனுஷனா போவாஸ் இருந்தார். உங்க பிள்ளைங்க கணம் பெற்ற, உங்க குடும்பம் எப்படி இருக்கோ தெரியல, நீங்க எப்படிப்பட்ட ஃபேமிலியிலிருந்து வந்தீங்களோ தெரியல, உங்க பின்னணி தெரியல, நீங்க செய்த தவறு நோ, இந்த ஃபேவர் மட்டும் உங்க மேல கடந்து வந்தா உங்க பிள்ளைகள் சமுதாயத்துல கணம் பெற்றவர்களா இருப்பாங்க, போவாச போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருப்பாங்க, அவங்க அநேகருக்கு வேலை கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. எப்படி ராகாப்பின் வயிற்றில் பிறந்த இந்த போவாஸ் ஒரு கணம் பெற்ற மனுஷனா மாத்திரம் இல்லைங்க, அவன் நீதி செய்கிற மனுஷனா இருந்தான். நீதி செய்கிற மனுஷன். எப்படி ஒரு நல்ல இந்த குணங்கள் எப்படியுமே நீங்க சொல்லுவோம்ல, ஒரு பிள்ளைக்கு இருக்கிற ஒரு நல்ல குணத்தை யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா ஒரு தாய் தான் உருவாக்கியிருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? திஸ் குட் குவாலிட்டிஸ், இந்த போவாஸ்க்கு இருக்கிற குட் குவாலிட்டிஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது? ராகாப் கிட்ட இருந்து வந்தது. அந்த அம்மா வளர்த்த வளர்ப்பு சொல்லுவாங்கல்ல, எப்படி பிள்ளை வளர்த்துருக்கா பாரு. எப்பவுமே யாராவது ஒரு ஆணை பார்த்து சொல்லியிருக்காங்களா எப்படிடா பிள்ளைய வளர்த்துருக்கேன் அப்படின்னு ஆண்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை தப்பு செஞ்ச உடனே இல்லை ஒரு பிள்ளை ஏதாவது ஒன்று செஞ்ச உடனே என்ன சொல்றாங்க? எப்படி பிள்ளை வளர்த்துருக்கா பாருன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பெண்களை மட்டும்? அந்த வளர்ப்புல ஒரு அதிக பொறுப்பு கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு போவாசுடைய குட் குவாலிட்டி, போவாசை இயேசுனோடு ஒப்புமைப்படுத்தி பேசுறோமே, இப்படிப்பட்ட நல்ல ஒரு போவாசை இந்த பூமிக்கு கொடுத்ததே ராகாப் தான். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நீதிமான்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால், யார் நீதிமான், யார் நீதி உள்ளவள் ஆனால், அவ எப்படி நீதி உள்ளவள் ஆனால், அவ ஒரு துன்மார்க்கமான இடத்தில் வளர்ந்தவ, துன்மார்க்கமான பெற்றோருக்கு பிறந்தவ, துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தவ. ஆனா அவள் செய்த தயவு அந்த 2 ஆட்களுக்கும் 2 வேவுக்காரருக்கும் அவ பாராட்டின ஃபேவர் அவளை நீதி உள்ளவளாய் மாற்றினுச்சு. அந்த நீதி ஒரு ஃபேவர் என்ற கேடகத்தை அவளை சுற்றிலும் போட்டுது. ஆமென். இந்த கேடகம் அவள் கண் பார்க்க எல்லாரும் அழிந்து போனா, என் பக்கத்தில் 1000 என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய காருண்யம் என்னும் கேடகம் உங்களுக்கு இருக்கும். The favor of God will be like a shield in your life. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்றைக்கு ரூத் அதே மாதிரி ஒரு பின்னணியிலிருந்து வந்த, எப்படி போவாஸ் இந்த ரூத் அக்செப்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? அவனை போலவே அந்த பொசிஷன்லே இருக்கிற உறவுக்கு முறையான ஒரு மனுஷன் ரூத் அக்செப்ட் பண்ணல. ஆனா போவாஸுக்கு எப்படி இந்த மனநிலை இருந்ததுன்னா, அவங்க அம்மாவை போவாஸ் நினைச்சு பார்த்திருப்பாரு. ஆமா தானே? அல்லேலூயா. அவர் அதை யோசிச்சு பார்த்திருப்பார். ஆமாம், அவர் சிந்திச்சு பார்த்துருப்பார். அப்படி இருந்த நம்ம அம்மாவை இப்படிப்பட்ட உயரங்களுக்கு கொண்டு வந்த அதே தயவை நான் இன்னைக்கு இந்த ரூத்துக்கு என்ன பண்ணணும்? காமிக்கணும் அப்படின்னு அந்த தயவு அப்படியே ரூத் மேலே வருது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடுத்தடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த தலைமுறையிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எப்படி இந்த மனுஷங்க இப்படி புறஜாதியிலிருந்து கர்த்தர் சேர்த்து கொள்ளவே கூடாதுன்னு சொன்ன ஒரு ஜனம் தான் இந்த மோவாபிய ஜனம். ஆனால் அந்த ஜனத்திலிருந்து கூட இந்த அம்மாவால் இந்த ஃபேவர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியுது. அழிக்க வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் மொத்தமாக இந்த எரிகோவை அழிக்கணும், அதிலிருந்து இந்த ஃபேவரை ரிசீவ் பண்ணுற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சேரவே கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்துலேருந்து ரிசீவ் பண்ண ஒரு சகோதரி இருக்காங்க. இன்னைக்கு இயேசுவினுடைய சபையில் இருக்கிற நீங்களும் நானும், why don't we have this favor? why? ஏன் எந்த இடத்துல நம்ம லாக் ஆகுறோம்? ஏன்னா நம்ம நீதி உள்ள கிரியைகளை நடப்பிக்க தவறுகிறதுனால தான். At times we don't show favor to the person who is with us. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறதே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஒருத்தருக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு அவங்க திரும்பி செய்ய முடியுமா, இல்லை அவங்க அதுக்கு பாத்திரவானா, இந்த நன்மை செய்கிறதுக்கு அவங்க பாத்திரவானான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீ யோசிச்சு பாருங்கள், அப்படியா கர்த்தருடைய தயவு நீங்கள் பாத்திரவான்களா என்று சொல்லி அந்த தயவு உங்களை வந்து சந்திச்சுது? ஆமென். அன்வர்தி, அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கிருபைக்கு மீனிங் என்னென்னா an undeserved favor. அன்டிசர்வ்டு ஃபேவர். எல்லாரும் இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்டிசர்வ்டு ஃபேவர். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தயவுக்கு தான் கிருபைன்னு பேர். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு பாராட்டுகிற ஒரு நன்மைக்கு தான்
கிருபைன்னு பேர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தகுதி இல்லை, அவங்களுக்கு அந்த அந்த ஃபேவர் நீங்க செய்யறதுக்கு, அந்த நன்மையை அவங்க பெற்றுக்கொள்றது அவங்க தகுதி இல்லை. ஏன்னா அவங்க நீங்க மோசமான வாழ்க்கை வாழும்பொழுது, நீங்க கஷ்டப்பட்ட போது அவங்க உங்க கூட நிக்கல. ஸோ அதனால நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யாம இருந்துடக்கூடாது. நீங்க நன்மை செய்யணும். கூடுமான வரை உங்களால இயன்ற மட்டும் மனிதர்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நீங்க உங்க மாமியாருக்கு நன்மை செய்யாதது, உங்க மாமனாருக்கு நீங்க நன்மை செய்யாதது, உங்க உடன் பிறந்தவர்களுக்கு நீங்க நன்மை செய்யாதது, அவங்க மேல நீங்க காட்டாத அந்த ஃபேவர், அதனால்தான் அந்த ஃபேவரை நீங்க அவங்க மேல காட்டாதனால்தான் உங்க ஃபேவர் பிளாக் ஆகி நிக்குது. ஆமேன். ஒரு ராகாப் என்கிற வேசிக்கு அந்த ஃபேவர் கிடைக்குது, ரூத் என்கிற ஒரு மோபாபிய ஸ்திரீக்கு அந்த ஃபேவர் கிடைக்குதுன்னா உங்களுக்கும் எனக்கும் எப்படி சிஸ்டர் அது கிடைக்காம இருக்கும்? நிச்சயமா கிடைக்கும். கர்த்தருடைய ஃபேவர் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, நீதி செய்கிற எல்லாரின் மேலும். ஹல்லேலூயா. நீதி உள்ளவள் ஆனால், எப்படி இந்த ராகாப் நீதி உள்ளவள் ஆனால், அவள் விசுவாசத்தின் கிரியைகளினாலே, an action in faith, விசுவாசத்தோடு அவள் கிரியை செய்கிறா. அந்த கிரியை அவளை நீதி உள்ளவளாய் மாற்றினது. ஆமேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஃபேவர் உங்கள் மேலே ரெஸ்ட் ஆகணும்னா உங்கள் கிரியையில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும். அந்த மனுஷங்க எனக்கு அப்படி பண்ணாங்க, ஸோ நான் அவங்களுக்கு திருப்பி அப்படி பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்க அந்த 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 உங்ககிட்ட இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க டிசர்வ் இல்லை தான், அவங்க தகுதி உள்ளவர்கள் இல்லை தான். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த ஃபேவரை பண்ணுங்க, கர்த்தருடைய ஃபேவர் உங்களை சந்திக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செஞ்சு பாருங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை சிஸ்டர், அவங்க என் கூட வந்து நிற்கல, என்னை பற்றி தப்பாக பேசினவங்க, என்னை தள்ளுனவங்க, ஆமாம் சிஸ்டர் உண்மைத்தான். ஆனால் நீங்கள் அதை திருப்பி நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க, கர்த்தருடைய ஃபேவர் உங்களை சந்திக்கும். ஆமேன். கர்த்தர் தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே தயவுள்ளவர்களாக கர்த்தர் இருக்கணும், கர்த்தருடைய ஃபேவர் என் மேலே வரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மனுஷங்களுக்கு ஃபேவர் செய்யணும். இந்த 2 வேவுக்காரர்களை விசுவாசத்தினால் அவள் மறைத்து வைத்து அவர்களை வேறு வழியை அனுப்பி விசுவாசத்தோடு அந்த சிவப்பு கயிறு அவள் தொங்க விட்டு காத்திருந்தா. அவள் விசுவாசம் அவளை வீண் போக வைக்கல. உங்கள் விசுவாசம் வீண் போகாது. உங்களை சுற்றி எத்தனை பேர், உங்களுக்குள்ள ஒரு வேளை பயம் இருக்கலாம், என் வாழ்க்கை என்ன ஆகும்? கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், கர்த்தரோட கேடகம், அவர் ஃபேவர் உங்களுக்கு ஒரு கேடகமாக இருக்குது. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, எதுவும் உங்களை தாக்காது, எதுவும் உங்களை அழிக்காது. நீங்கள் அழிந்து போவது இல்லை. ஆமேன். நீங்கள் கெட்டு போவது இல்லை. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மறைத்து வைத்து உயர்த்துகிற தேவன். கர்த்தர் எந்த மனுஷனை உயர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் மறைச்சு வைப்பார். கண்மலையின் வெடிப்பிலே ஒளித்து வைத்து பின்பு அவர் உயர்த்துகிற தேவன். ஏன்? அந்த ஒளித்து வைக்கிற சமயத்தில் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் இப்போ அப்படி ஒளிந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். இந்த ஃபேவர் கண்டிப்பாக உங்களை கொண்டு போய் உங்கள் ஸ்தானத்தில் விடும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ண வாக்கு தத்தங்களுக்கு நேராக இந்த ஃபேவர் உங்களை கைப்பிடிச்சு கொண்டு போய் விடும். ஆனால் ஏன் இன்னும் இந்த ஃபேவர் என்னை சந்திக்கலை, ஏன் இன்னும் நன்மையானதை நான் பார்க்கல அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கிரியைகளில் சில மாற்றங்களை, அந்த ரூத்துக்கு அந்த தயவு கிடைத்ததற்கான காரணம் என்ன சொல்லுங்க? அவள் தன் மாமிக்கு செய்த தயவு. இன்னைக்கு கர்த்தருடைய தயவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் செய்கிற கிரியைகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள், நீதியின் கிரியைகள், கர்த்தர் விரும்புகிற அந்த கிரியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த பர்சனுக்கு நீங்கள் செய்கிற ஃபேவர் கர்த்தருடைய கிரியை. அப்படியே ஆண்டருடைய ஃபேவர் நீங்கள் வாசித்து பார்த்துருக்குறீங்கல்ல, ஒரு மனுஷன் மற்றவனுக்கு மன்னித்த பொழுது, அந்த கர்த்தர் அந்த ஓமையை சொல்லும் பொழுது, அப்படியே மன்னிச்ச பொழுது ஆண்டு சொல்கிறார், அவன் மன்னித்தது போல் என்ன பண்ணுறார்? கர்த்தரும் மன்னிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதனால தான் ஜெப வேளை ஆவியானவர் உணர்த்தினார். ஒரு சில பேர் இன்னும் மன்னிக்காமே இருக்கிறோம். ப்ளீஸ் டூ ஃபர்கிவ் தெம். நீங்கள் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு நன்மை செய்யுங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு நன்மைன்னு கேட்டால் உங்களால் முடியும்னா தயவு செஞ்சு அதை செஞ்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தயவு உள்ளவர்களாக இருங்க. அவங்க மேலே ப்ளீஸ் பி கிரேஷியஸ், ப்ளீஸ் பி கம்பேஷனட். கொஞ்சம் அவங்க மேலே என்ன பண்ணுங்கள், அவங்க மேலே ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருங்க. அவங்க செஞ்சாங்க சிஸ்டர், அவங்க இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர். நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபேவர் செய்யுங்க, கர்த்தருடைய ஃபேவர் உங்களை சந்திக்கும். ஆமேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தூக்கி கொண்டு வந்து விடும். இந்த ஃபேவர் எவ்வளவு அற்புதமானதுன்னு சொன்னால், இந்த ஃபேவரை நான் நினைக்கும் போது உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ராகாப்பு மேலும் ரூத்தின் மேலும் இறங்கி வந்த அந்த ஃபேவரை நான் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, கர்த்தர் ராகாப்புக்கும் ரூத்துக்கும் இப்படி ஒரு நன்மை செய்து அவர்களுடைய தலைமுறையை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும்னா, உங்களையும் நிச்சயமாக உங்கள் தலைமுறையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. போவாச போல் உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா இருப்பாங்க. சொல்லுங்கள், நல்லா இருப்பாங்க. என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, கனம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தயவுள்ளவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு நல்ல ஃபேவர். நீங்கள் இன்றைக்கி ஃபேவர்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு செய்கிற தயவு உங்கள் பிள்ளைகள் கண்டு நாளைக்கு அவங்களும் செய்வாங்க. அவங்க மேலே கர்த்தருடைய கிரீடம் அவங்க மேலே பூக்கும். நன்மை செய்வதற்கு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க, நன்மை செய்யுங்க. உங்களால் இயன்ற மட்டும், உங்களால் முடிந்த வரைக்கும். நிறைய ஸ்திரீகளுடைய நல்லா ஜெபிக்கிற ஸ்திரீகள் அப்படியே எப்போ பார்த்தாலும் கடுக்கட்டுன்னு இருக்கிறது நான் பார்த்துருக்குறேன். அதுவும் கூட ஒரு சில பேருக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நல்ல ஜெபிக்கிறவங்க வந்து எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு, சிரிச்சே பேச மாட்டாங்க. ரொம்ப நல்லா ஆவிக்குரிய ஸ்திரீகள்னால் எப்பவுமே உருன்னு மூஞ்ச வச்சுக்கணும். ஆவிக்குரிய ஸ்திரீகள்லாம் சிரிக்கவே கூடாது. ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணோம்,
அப்படியே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பர்சனோட ஸ்பிரிட் சரியில்லை, அதனால தான் என் மாமியை துரத்தி விட்டுட்டேன். ஆமீன். இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்களுடைய ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய மாமியார் குறித்து நான் சொல்லியிருக்கிறேன் சில சாட்சிகள். பட் இப்போயும் அவங்களை பற்றி ஐ ஜஸ்ட் ரிமைண்டர் ஆஃப் டெல்லிங் அபவுட் ஹர். எங்கள் மாமியாருடைய மாமனார், அதாவது என்னுடைய ஹஸ்பண்டுடைய தாத்தா, அவர் வந்து கடைசி வரைக்கும் கத்தோலிக்க எப்படி சொல்கிறது, கத்தோலிக்க பிலீஃபில் தான் இருந்தார், கேத்லிக் பிலீஃபில் தான் இருந்தார். எவ்ரிடே மார்னிங் எழுந்து அவர் அந்த கேத்லிக்கில் சொல்கிறதெல்லாம் சொல்கிறது, ஒரு டில் த டெத் அவர் வந்து கேத்லிக் சர்ச் தான் போயிட்டு இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் என்னுடைய அத்தை அவர்களை வைத்து பராமரித்தாங்க. சில வேளையில் இவங்க ஆவிக்குரிய சபைக்கு போனதுனால அவருக்கு சில வருத்தங்களும் சில கோபங்களும் இருக்கும். ஏன்னா ஒரே வீட்டில் வந்து இப்படி இருக்கிறதுனால சில முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் அதன் நடுவிலும் ஷி வாஸ் ஸோ கம்பேஷனட். அவ்வளோ நல்லா தன்னுடைய மாமனாரை கடைசி வரைக்கும் அவர்கள் வைத்து பார்த்து கொண்டாங்க. இல்லை, எனக்கு ஸ்பிரிட் சரியில்லை, உங்கள் அப்பாவை நீங்கள் அமுச்சு வைங்க, அவர் ஆவிக்குரிய சபைக்கு வரதில்லை, அதனால இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய ஸ்திரீகளுடைய கிரியைகள் இப்படி தான் இருக்குது. யூ பிகேம் டூ ஸ்பிரிச்சுவல் தட் நோ மேன் இஸ் கம்மிங். அந்த எந்த மனுஷனும் வரக்கூடாது பக்கத்தில். அப்படி இல்லை, உங்கள் தயவு, நீங்கள் அவங்களுக்கு தயவுள்ளவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே நிச்சயமாக இறங்கி வரும். இன்றைக்கி பாருங்கள், அந்த மாமனார் அவ்வளோ நல்லா, அவருக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் பிலீஃப்ஸில் முரண்பாடுகள் இருந்தாலும் அன்போடு தன்னுடைய மாமனாரை கடைசி வரைக்கும் வைத்தவர்கள் பார்த்து கொண்டதுனால இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வி ஆர் ரிசீவிங் தட் ஃபேவர். ஆமீன். உண்மையாக நான் சொல்ல முடியும், அந்த ஃபேவரை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். வி ஆர் ரிசீவ், அதை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் இன்றைக்கு நிறைய ஸ்திரீகளுக்குள்ள அந்த தயவுள்ள இரக்கமுள்ள சுபாவம் இல்லாமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இது மாமனார் மாமியார் அப்படியெல்லாம் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சகோதரர்கள், உங்களுக்கு திருமணமான உங்களுடைய ஹஸ்பண்டுடைய சகோதர சகோதரிகள் மேலே உங்களுக்கு ஒரு ஃபேவர்ஃபுல் ஐஸே இல்லை. அவங்க ஒரு வேளை உங்களுடைய பிலீஃபில் இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஒரு வேளை வேறு ஏதாவது ஒரு இதில் இருக்கலாம். பட் யூ ஷுட் பி கம்பேஷனேட் டு தம். கர்த்தர் அதை பார்க்குறாரு. தேவன் என்று தெரியாமல் தேவனுக்கு நான் குளிராக இருந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் தரல, நான் உணவில்லாமல் இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்கள பிரித்து நிற்க வைக்கிறார். என்ன காரணம்? அவங்க கிட்ட ஒரு வஸ்திரத்தை கொடுக்கும்போது, நீங்கள் கிறிஸ்தவர்களா, நீ ஆவிக்குரிய சபைக்கு போறியா, அப்போ தான் உனக்கு இந்த வஸ்திரத்தை கொடுப்பேன், அப்படியா கொடுக்க முடியும்? இல்லை. த ஃபேவர் தட் யூ ஷோ, த ஃபேவர் வில் கம் அண்ட் ரெஸ்ட் அப்பான் யூ. அப்படிப்பட்ட ஃபேவரை மனுஷங்களுக்கு காமிச்சவங்களுக்கு பரலோகம் உண்டுன்னு ஆண்டவருடைய கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நற்கிரியைகள், நீங்கள் செய்கிற நற்கிரியைகளுக்கு பலன் உண்டு சகோதரியே. இன்றைக்கி நிறைய சகோதரிகள் மிதமிஞ்சின ஆவிக்குரிய நிலைக்கு போனதுனால தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இன்றைக்கு அந்த இருதயத்தை மாற்றி போடுவாராக. ஒரு ராகாப் என்கிற வேசிக்கு ஒரு தயவுள்ள இருதயம் இருக்குது, ரூத் என்கிற ஒரு புறஜாதியாளுக்கு ஒரு தயவுள்ள இருதயம் இருக்குது. இன்றைக்கி அந்த ஸ்திரீக்கு இருக்கிற இருதயம் கூட அபிஷேகத்தை பெற்று ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற நமக்குள் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய வேதனை. ஆமாம். நம் சகோதரர்களை நேசிக்கிறது போல நம்முடைய கணவருடைய சகோதரரை நேசிக்க ஏன் நம்ம மனது வர மாட்டேங்குது? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த இருதயத்தை கொடுப்பாராக. ஹவு டு அட்ராக்ட் த ஃபேவர் ஆஃப் காட்? வெரி சிம்பிள். யூ பி ஃபேவர். நீங்கள் யூ பி ஃபேவர்ஃபுல் டு பீப்புள். நீங்கள் மற்றவங்களுக்கு தயவு செய்கிறவளா இருங்க. நீங்கள் மற்றவங்க மேலே இரக்க குணம் உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால் இயன்ற மட்டும். அங்கே பாருங்கள், ஒழித்து வைத்து, அவளால் பெருசாக அதுவும் செய்ய முடியாது, ஆனால் ஒழித்து வைத்து வேறு வழியை விட்டு அனுப்ப முடியும். அந்த ஒரு சின்ன கிரியை அவளை நீதி உள்ளவளாய் மாற்றி, அவளை நீதிமானாய் மாற்றி, ஒரு ரைச்சியஸ் பர்சனாக அவளை மாற்றி, அந்த ரைச்சியஸ்னஸ் நிமித்தமாக ஃபேவர் என்ற ஒரு காரண்யம் அவளை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஃபேவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுமா? எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா விபத்துகளிலிருந்தும், எல்லா நாசமோசங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கணுமா? அந்த ஃபேவர் உங்களுக்கு ஒரு கேடகனமாக இருக்கணும்னு அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இந்த ஃபேவர் என் மேலே ரெஸ்ட் ஆகணும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, கர்த்தரை என்னை நிரூபிக்கணும் சிஸ்டர், கர்த்தரை என்னை நிரூபிக்கணும், என்னை பகைத்தவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும், கர்த்தரை என்னை உயர்த்தணும், நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம், இந்த ஃபேவர் கொண்டு வர எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, யூ ஷுட் பி, நீங்கள் மற்றவங்களுக்கு தயவு செய்கிறவர்களாக இருக்கணும், நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு கூடுமானவரை உதவி செய்கிறவர்களா, இரக்க குணம் உள்ளவர்களா, ஒரு ஸ்திரீயை, அந்த பண்புள்ள ஒரு ஸ்திரீயாக எப்படி யோசிச்சு பாருங்கள், என்ன நன்மை நமக்கு கிடைக்கும், இந்த அம்மா கூட போனால் என்ன நம்ம வாழ்க்கை ஆகும், நம்ம இந்த அம்மாவால் நமக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு தர முடியும் அப்படின்லாம் ரூத் யோசிக்கல. ஒரு உண்மையாக ஒருத்தங்க நன்மை செய்யணும்னா எப்படி தெரியுமா? இவங்களால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அவங்களுக்கு செய்கிறது இல்லை நன்மை. நமக்கு எப்படி இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் நமக்கு மீன் குழம்பு வச்சா பக்கத்து வீட்டு அக்கா மீன் குழம்பு எடுத்துருந்து கொடுத்துச்சுன்னா, அதே பாத்திரத்தில் அடுத்து நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சுட்டு போய் அந்த அக்காவுக்கு கொடுக்கறது ஃபேவர் இல்லை, அது கொடுத்ததுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கறது. உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட மீன் குழம்பு கொடுக்காத அக்காவுக்கு ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் ஃபேவர். ஷீ டோன்ட் டிசர்வ் இட். அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களை ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்க உங்கள் வீட்டு ஓனராக இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆமாம்,
யூ ஹாவ் டு பி ஃபேவர்ஃபுல் டு தி பீப்புள் ஹூ ஆர் அகேன்ஸ்ட் யூ. நீங்கள் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இசப்பா, அந்த சகோதரி எப்போ பார்த்தாலும் எனக்கு விரோதமாக எதையோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்த. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துவார். நீங்கள் அந்த ஃபேவர் அவங்களுக்கு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டருடைய ஃபேவர் உங்கள் உச்சந்தலை மேலே இறங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் செய்கிற கிரியை பார்த்து ஹில் பி ஸோ மச் ப்ளீஸ்ட். ஆண்டருடைய இருதயத்தை பாருங்கள், ஆண்டவர் முடிவு எடுக்கிறார். மோவாபியர்கள் வரக்கூடாது. கர்த்தர் சொன்னதை மாற்றுகிறது இல்லை, அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அப்படி அவர் சொன்ன வார்த்தையே அசைச்சு இந்த ரூத்துடைய தயவு அவளை கொண்டு வந்து இந்த யூதா கோத்திரத்தில் சேர்த்து விட்டுச்சு. எப்படி பாருங்க, ஆண்டருடைய மனதை கரைய செய்யும். எது தெரியுமா? நீங்கள் மனுஷருக்கு பாராட்டுற தயவு, நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு பாராட்டுற தயவு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பாராட்டுற தயவு அப்படியே கர்த்தருடைய இருதயத்தை அசைத்து ரூத்தையும் ராகாப்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஜீனியாலஜி பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்படின்னா அது அவர்கள் செய்த அந்த விசுவாசத்தினால் அவர்கள் செய்த அந்த நற்கிரியை. எபிரேயர் 11:13 இதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் தியானிச்சு பாருங்கள். இதுவும் ராகாப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை. கர்த்தர் நீதிமான என்ன பண்ணுவார்? கேடகம், காருண்யம் என்னும் கேடகத்தினால அவர் சூழ்ந்து கொள்வார். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம்? இந்த ஃபேவரை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழி என்ன? நற்கிரியைகளை நான் செய்யணும். நற்கிரியைகளை நான் செய்யணும். எப்படி தகுதி இல்லாத எனக்கு தேவன் தயவுள்ளவராக இருந்தாரோ, எபிரேயர் 11:13 எப்படி தகுதி இல்லாத எனக்கு கர்த்தர் தயவுள்ளவராக இருந்தாரோ, தகுதி இல்லாத என்மேல் அவர் இரக்கமுள்ளவராக இருந்தாரோ, பாவம் செய்த பாவியான எனக்கு நன்மை செய்தாரோ, தகுதியே இல்லாத என்னை உயர்த்தினாரோ, நானும் மற்றவர்களுக்கு அப்படி செய்யணும். ஒரு ராகாப்பால் செய்ய முடியும்னா, ஒரு ரூத்தால் செய்ய முடியும்னா, உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக முடியும் சகோதரி. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய ஊந்துதல் அவர்களுக்குள்ள இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவி நிரம்பி இருக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியை நமக்குள்ள தங்கி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டருடைய ஃபேவர் உங்ககிட்ட வந்து சேரலை சிஸ்டர், என்னால் அந்த ஃபேவரை அப்ரிஷியேட்டே பண்ண முடியல, என் லைஃப்பில் அதை நான் ரிசீவே பண்ண முடியல. போன வாரம் நம்ம செப்பரேட்டட் லைஃப் வாழணும்னு சொன்னேன். ஆனால் செப்பரேட்டட் லைஃப்ன்ற பேரில் மற்றவர்களை எதிர்க்கிற, அவமானப்படுத்துகிற, மற்றவர்களை தள்ளுகிற அந்த சுபாவம், மிதமிஞ்சின ஒரு பரிசுத்தம்னு சொல்ல முடியாது, மிதமிஞ்சின அந்த சுபாவம், இதெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, நீர் எனக்கு தயவு செய்கிறது போல நானும் மற்றவர்களுக்கு தயவு செய்ய உதவி செய். இன்னைக்கு நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறிடுங்க, அந்த குணங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதியின் கனிகளை, நான் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். நீதி செய்கிற மனுஷன் கர்த்தரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை வீணே போகாது. நீதியுள்ள நடக்கை, உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். உத்தம நடக்கை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த கிரியைகளை கொடுங்கப்பா, உங்கள் ஃபேவர் எனக்கு வேணும்ப்பா, உங்கள் ஃபேவர் எனக்கு வேணும்ப்பா. சில ஸ்திரீகளோடு கர்த்தர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். நீங்கள் இறங்கி போகணும். சில பேர்கிட்ட நீங்கள் இறங்கி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். சில பேர் இடத்துல நீங்கள் இறங்கி போய் அவரோடு பேசி அவங்க கூட சமாதானம் ஆகிறதுக்கான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த மாதிரி பிளான்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்கிறது நன்மை அல்ல, கர்த்தரை அறியாதவர்களும் அதை தான் செய்கிறாங்க. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தீமை செய்தவனுக்கு திரும்பி நன்மை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அறியாதவர்களுக்கு நன்மை செய்ய ரூத் தான் அறிந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தயவு செய்தா. ராகாப் தான் அறியாத வேறு மனுஷனுக்கு தயவு செய்தா. இவங்க 2 பேரும் மேலும் கர்த்தரோட தயவு வந்தது. முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தயவு செய்யுங்க. ப்ளீஸ் பி கம்பேஷனட் டுவர்ட்ஸ் தெம். செகண்ட், நீங்கள் அறியாத மனுஷர்களுக்கு தயவு செய்யுங்க. இந்த 2ம் கர்த்தருடைய ஃபேவரை அட்ராக்ட் பண்ணுற மேக்னெட் மாதிரி சகோதரி. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரே. கண்ணை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்களேன். ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபிப்போமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அந்த கிரியை நமக்குள்ளே வைக்கட்டும், அந்த குணங்கள் நமக்குள்ளே வைக்கட்டும். ஆண்டவரே நான் ஃபேவர் உள்ளவளாக இருக்கணும்ப்பா. I should be a person who shows compassion to the person. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களால எனக்கு ₹1 பிரயோஜனம் இல்லைனா கூட நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும். எனக்கு நன்மை செய்கிறவங்களுக்கே நன்மை செய்து கொண்டிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சீசன்லாம் வரப்போகுது. ஒரு முடிவு எடுங்க. ஷகாதாரா பல வருஷமாக பிரிஞ்சு போய் சண்டை போட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் அனுப்பிச்சி வைங்க. அட்ரஸ் கேட்டு அனுப்பி வைங்க. ஷகா தாரா பாலா தாராபா. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு தயவை காண்பித்துட்டு வாங்க. உங்களை பகைத்து உங்களை வெறுத்து தள்ளினவர்களுக்கு ஏதாவது ஒன்று பிரயாசப்பட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை சேர்த்து வாங்கி கொண்டு போய், ஒரு புடவை வாங்கி கொண்டு போய், ஒரு ஷர்ட்டை வாங்கி கொண்டு போய் கொடுங்க.
மாமியாருக்கோ மாமனாருக்கோ தகப்பனுக்கோ தாய்க்கோ கொண்டு போய் கொடுங்க. ஷகதுரா பலா ஷிகா சேகதுரா. மேபி தே டோன்ட் டிசர்வ் இட். அவங்க உங்களை வெறுக்கலாம், அவங்கள பற்றி தப்பாக பேசலாம், அவங்கள தூஷித்திருக்கலாம், அவங்கள அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இது தயவு செய்கிற காலம் சகோதரியே, தயவு செய்கிற காலம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாசம் பண்ணுகிற சியோன் என்கிற ஸ்திரியே, கர்த்தருடைய தயவு ஒன்று சந்திக்கிற காலம், அந்த சீசன் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் ஒரு சில பேருக்கு தயவு செய்யணும்னு கர்த்தரை எதிர்பார்த்துருக்கா. நீங்கள் அதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டோடைய ஃபேவர் உங்களை சந்திக்கும்னு கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இட் இஸ் அ ஈஸி வே டு ஓப்பன் த ஃபேவர் ஆஃப் காட். ஷாலாபாலா ஷேகதுசே. ஒப்பு கொடுங்க, ஒரே நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஷகதரபாலா சே கதுரா மாதுரசே. என் குடும்பத்தில் உள்ளவர்களும் நான் நேசிக்கணும், அந்நியருக்கும் நான் தயவு செய்யணும். இந்த டிசம்பர் மாதம் அந்நியர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தய காண்பிக்கிறதுக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. ஷங்கதுரா காஷே கதுரேசே ரிகாபாலா. அது எதையும் எதிர்பார்க்காம நன்மை செய்யுங்க. நன்மை செஞ்சு அடுத்த வருஷம் அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கணும், நோ 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 இல்லை. அவங்க கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு மறுபடியும் அவங்க என்னை பழிச்சு சொன்னா கூட நான் அவங்க மேலே தயவு உள்ளவர்களாக தான் இருப்பேன். நிகாலாபா தாராபா. உங்களோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க செய்த தவறான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தயவு உள்ளவளாய் நடந்து கொள்ளாததற்காக என்னை மன்னிச்சிருங்க. ரிபஹசூரஹப்பலதுரே நீதராலா ஷிகதரபா. அந்நியருக்கு தயவு பாராட்டின அந்த ஸ்திரீனுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசிர்வதிச்சு போவாச கணம் பொருந்தின மனுஷனா மாத்தினாரே. உங்க பிள்ளைங்கெல்லாம் கணம் பொருந்தினவர்களா இருக்கணும்னா நீங்க அந்நியருக்கு தயவுள்ளவர்களா இருக்கணும். திகபாதுஷேபதரா. உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க தயவுள்ளவர்களா இருக்கணும். அவங்க இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் கம்பேஷனட்டாக தயவு உள்ளவர்களாக அவர்களுக்கு இருந்து இந்த வருஷத்தில் அவர்களுக்கு அன்பு செலுத்துங்க. நீங்கள் அன்பு செலுத்துங்க. இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஃபேவர் இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு ஒரு ஃபேவர்ன்ற ஒரு சீசன் ஓப்பன் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய வானத்திலும் ஒரு புதிய மேகங்கள் தோன்ற நான் செபிக்கிறேன். ரபா திஹ ஷீகது ரபா. கர்த்தர் ஃபேவர் என்கிற மேகம், ஃபேவர் என்கிற கேடகம் இவர்களை சந்திக்க, இவர்களை சூழ்ந்து கொள்ள அடியாளாக உங்களுடைய வேலைக்காரி நான் செபிக்கிறேன் ஏசையா. அந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்திலும் ஆண்டவரே இவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்களாக. தன் குடும்பத்தினருக்கு, தன்னை பகைத்தவர்களுக்கு, தன்னை வெறுத்தவர்களுக்கு, தன்னை ஒதுக்கி தள்ளினவர்களுக்கும் நன்மை செய்ய கை திறந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அந்நியரை உபசரிக்க, அந்நியரை ஆண்டவர் அந்நியருக்கு தயவு செய்ய உதவி செய்யுங்க தகப்பனே. இப்படி இவர்கள் செய்கிறதுனாலே கர்த்தருடைய ஃபேவர் இவர்கள் மேல் நிழலட்டும் அப்பா. அவங்க ஃபேவர் ஒரு கேடகமா, கர்த்தருடைய காருண்யம் இவர்களுக்கு கேடகமா இருக்கட்டும். இவர்களை சுற்றி எத்தனை அழிவுகள் வந்தாலும் இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் காக்கப்படுவார்களாக என்று சொல்லி செபிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு வாசித்த வார்த்தையின்படியே அநேக அழிவுகளுக்கு நடுவில் எரிகோவிலிருந்து ராகாப்பை வெளியே கொண்டு வந்தீரே, ஆண்டவரே ரூத்தை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிச்சிரே. அப்படியே உங்கள் பிள்ளைய பிளஸ் பண்ணுங்கப்பா. அப்படியே வலது கையை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே நீர் எனக்கு தயவுள்ளவராக இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னும் கேடகம் என்னையும் என் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறதற்காக நன்றி. சொல்லுங்க, சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி. இன்னைக்கு கர்த்தர் ஒரு கேடகத்தை உங்களை சுற்றி வைக்கிறார். உங்கள் தாயை சுற்றி, உங்கள் தகப்பனை சுற்றி, உங்கள் சகோதரை சுற்றி, உங்கள் சகோதரிகளை சுற்றி, உங்கள் கணவரை சுற்றி, உங்கள் பிள்ளைகளை சுற்றி, உங்கள் குடும்பத்தை சுற்றி கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தை இன்றைக்கு வைக்கிறார். இந்த கேடகம் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா எதிர்மறையானதையும் அப்படியே ரிப்பல் பண்ணி அனுப்ப போகுது இயேசுவின் நாமத்தில். இந்த கேடகம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை ஆசீர்வாதமாய் திருப்ப போகிறது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த வசனங்களை தியானித்து இதன்படியாக நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்துலேருந்து ஐ வாண்டட் டு டூ சம்திங் நியூ. எனக்கு இது ஒரு அக்கா சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லி. புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வர்ஷிப் 15 மினிட்ஸாக மாற்றிட்டு, ஸோ ஃப்ரம் 9:20 to 10 வரைக்கும் நம்ம வேர்டை ஃபினிஷ் பண்ணலாம். 10 o'clockலேருந்து 10:10 வரைக்கும்
டெஸ்டிமோனி ஷேரிங் டைமாக நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த டெஸ்டிமோனி ஷேரிங் டைம் வந்து நான் அடுத்த வாரமும் சொல்கிறேன், பட் இந்த வாரமும் முடிஞ்சவங்க நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அந்த டெஸ்டிமோனி ஷேரிங் டைம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நிறைய நன்மைகளை இந்த ரிவைவல் விமென்ஸ் ஃபெலோஷிப் மூலயமா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றிருப்பீங்க. ஸோ ஐ வாண்டட் டு நோ ஹவு காட் இஸ் ஒர்க்கிங். ஏன்னா நிறைய நேரத்தில் நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்தது, உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு, இந்த ப்ரேயர் மூலயமா நீங்கள் எப்படி பிளெஸ்ஸட். ஏன்னா நீங்கள் தனி ஜெபிச்சு தயவு செஞ்சு யாரும் 1990 2011 என்ன நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். ஆமேன். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி மாதிரி நீங்கள் டெஸ்டிமனி சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு எக்ஸாக்ட்லி டைமர் ஆன் பண்ண சொல்லிவிடுவேன் எஸ்ராவை. ஒருத்தருக்கு எக்ஸாக்ட்லி 2 நிமிஷம் டைம், இல்லைன்னா 3 நிமிஷம் டைம், 3 minutes டைம் கொடுக்கலாம். 3 minutes டைம் 3 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. 3 நிமிஷம் 3 நபர்களுக்கு. ஒவ்வொரு வாரமும் 3 நபர்களுக்கு 3 நிமிஷம் கொடுக்கப்படும். நீங்கள் அந்த 3 minutesல அந்த டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணலாம். யார் ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம அலாட் பண்ண முடியாது, பட் நீங்கள் வந்து அந்த டைமில் கரெக்டாக மைக் ஆன் பண்ணி 3 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு வாரமும் 3 பேருக்கு சொல்லலாம். ஷார்ட்டாக 3 நிமிஷத்துக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு இந்த ஃபெலோஷிப் மூலமா என்ன நன்மை செஞ்சார், இங்கே நம்ம ப்ரே பண்ணது மூலமா, இல்லை இங்கே நீங்கள் கேட்ட வார்த்தையின் மூலமாலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் நீங்கள் கிடைச்சது, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ், ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ், உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எதுனாலும் யூ கேன் ஷேர். ஸோ தட் இது மூலமா ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபிஷான ஆசை தான். ஐ வாண்டட் டு நோ ஹவு த வேர்ட் இஸ் ஒர்க்கிங், உங்கள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. அது மூலயமா நானும் கொஞ்சம் இன்னும் கட்டப்படுவேன். இன்னும் என்னையும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இது உற்சாகப்படுத்தும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய டெஸ்டிமோனி கேட்குற மற்றவர்களுக்குள்ளும் அந்த விசுவாசம் அப்படியே என்ன பண்ணுன்னா தொற்றிக்கொள்ளும் உங்களை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு அக்காவை பார்த்துருக்குறேன். இப்போ சமீபத்தில் நான் ஒரு சில பேருக்கு சொல்லலை, என்னோடய பிள்ளைகள் வந்து பலவீனப்பட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பிள்ளை பலவீனப்பட்ட போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சோம் நானும் என் கணவரும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக ஜூடா அதே சிக்னஸில் அவன் இந்த போன வாரம் வந்து அதே சிக்னஸ் அவனுக்கு வந்துருச்சு, அந்த அக்கா சொன்னாங்க. அப்போ நான் உடனே அந்த அக்கா சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபிச்சோம், அந்த என்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சோன்னா இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு சொல்லி ஜெபிச்சோம், ஜெபிச்ச ஜபத்திலிருந்து அதுக்கப்புறம் அது வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன்னா அந்த வேர்ட், அந்த டெஸ்டிமோனியை அவங்க சொன்னதுனால நான் உடனே அந்த வேர்டை சொல்லி ஜூடா மேலே ஜெபிச்சேன். கர்த்தருடைய கிருபை அப்படியே ஜூடாவுக்கு வந்து அந்த பலவீனத்தை அப்படியே என்ன பண்ணிடுச்சுன்னா சப்ரஸ் பண்ணிடுச்சு. ஸோ மற்றவங்க நமக்கு ஒரு டெஸ்டிமோனியை சொல்லும் பொழுது அது நம்மளும் அதை கேட்டு செய்கிறதுக்கு நமக்கு அது உந்துதலாக இருக்கும். ஸோ வர்றவங்களுக்கும் அது ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா நான் யாரோட டெஸ்டிமோனி கேட்டாலும் நான் அதை வந்து ரிசீவ் பண்ணி நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், யார் எதை சொல்லி கொடுத்தாலும். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கு இந்த இது மூலயமா நீங்கள் சொல்கிற டெஸ்டிமோனிஸ் உங்களை போல் மற்றவர்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இல்லை நானும் எப்பயோ ஒரு நாள் அவங்க அதை நினச்சி நீங்கள் செஞ்ச மாதிரியே ஜெபிச்சு, இல்லை நீங்கள் செஞ்ச மாதிரியே வசனத்தை தியானித்து அவங்க லைஃப்பில் பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ ஃப்ரம் 10 o'clock to 10:10 நமக்கு வந்து ஒரு டெஸ்டிமோனி டைமாக இருக்கும். 3 minutes per person, 3 பேருக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எவ்ரி வீக் நம்ம இதை பண்ணலாம். ஸோ தட் each of us will build each other. ஸோ ஐ பிலீவ் திஸ் வில் ஒர்க். நான் தான் ரொம்ப டைமிங்கில் ரொம்ப புவர். நான் ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட். வர்ஷிப் பண்ணுறவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எப்படி ஆகலும் 9:15 9:20 நம்ம முடிச்சு 40 minutes நம்ம மெசேஜுக்கு எடுத்துக்கலாம். ஐ ஹோப் திஸ் வில் பெனிஃபிட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கண்டிப்பாக நான் விரும்புகிறேன். ரிவைவல் விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் அநேக சாட்சிகள் நிறைய பேர் எனக்கு அனுப்புவீங்க. ஸோ நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக எவ்ரி வீக் நம்ம இதை செய்வோம். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் நிச்சயமாக பேசியிருப்பாங்க, ஒரு பாயிண்டாவது பேசியிருப்பாங்க. தயவு செஞ்சு அதை தியானிச்சு ஜெபமாக மாற்றி நீங்கள் ஆக்ஷன்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டோடைய ஃபேவர் உங்களை சந்திக்கும். கர்த்தருடைய ஃபேவர் உங்களை உயர்த்தும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன். கர்த்தருடைய ஃபேவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக காட் வில் ரியலி ஓப்பன் a season for you. A season is waiting ahead of you. God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord.